ஓ நம்முடைய பேச்சில், ஓ நம்முடைய மூச்சில், ஓ நம்முடைய சொல்லுல, ஓ நம்முடைய செயலில், ஓ நம்முடைய நடத்தையில, ஓ நம்முடைய உயிரில, ஓ அவர் கலந்து இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஏக்கத்தோடு, ஓ எல்லாரும் ஒரு பாரத்தோடு, ஒரு ஆசையோடு, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஒரே விசையாக கரங்களை உயர்த்தி, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஓ ஹல்லேலூயா. அப்படியே அவரை பார்த்து, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, இந்த வருஷத்துடைய அந்த முதல் ஆராதனையில உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஓ எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் முழு பலத்தோடு, முழு சக்தியோடு, முழு இருதயத்தோடு, ಸಂಪೂರ್ಣ ಬಲದಿಂದ, ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ಸಂಪೂರ್ಣ ಆತ್ಮದಿಂದ உம்மை ஆராதிக்கும்படியாய் கிருபையை தாங்கப்பா. ಆರಾಧಿಸಲು ಕೃಪೆ. இந்த நாளின் ஆரம்பத்திலிருந்தே உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்வதாக. ದಿನದ ಪ್ರಾರಂಭದಿಂದಲೇ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಾಗಿ மகிமை எங்களை மூடிக்கொள்வதாக. ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯು ಹಾಗೆ ಆವರಿಸಿ எங்களை ஆளுகை செய்து நடத்தும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம். ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗಾಗಿ வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம். ಬರುತ್ತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗಾಗಿ இந்த நேரத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு நடத்தி தாரும். ಈ ಸಮಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸಿ உம்முடைய ஆளுகைகளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ಆಳ್ವಿಕೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். பக்கத்துல பாத்து சொல்லுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ಇದು ಕರ್ತನು ಸೃಷ್ಟಿಸಿದ ದಿನ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு புது வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಈ ಹೊಸ ವರ್ಷವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த புது வருஷத்துல இந்த முதல் சண்டேல அவரை ஆராதிக்கும்படியே நாம் வந்திருக்கிறோம். ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು அதனால நம்ம உற்சாகமாக சந்தோஷமாக காணப்பட வேண்டும். ஆமென். ಇದರಲ್ಲಿ ಉತ್ಸಾಹವಾಗಿ ಸಂತೋಷದಿಂದ ಕಾಣೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ புயல்கள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. ಎಷ್ಟೋ ಹೋರಾಟಗಳು, ಎಷ್ಟೋ ಸಮಸ್ಯೆಗಳು, ಎಷ್ಟೋ ಬಿರುಗಾಳಿಗಳು ಬಂತು. ஆனாலும் கர்த்தர் நம்மை முழுகி போக விடவில்லை. ಆದರೂ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಮುಳುಗಿ ಹೋಗಲು ಬಿಡಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ಆತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿಯೇ ಇದ್ದು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಅದಲ್ಲ ಪಾಠங்களை ಪಾಡಿ ದೇವனை ಮಹಿಮೆಪಡುತ್ತ போகிறோம். ಕೆಲವು ರಾಗಗಳನ್ನು ಹಾಡಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. ಉತ್ಸಾಹ ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಉತ್ತಮನೇ ನಿನಗಯ್ಯ என்று ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆமென், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி உத்தமனே ನಿನಗಯ್ಯ, ಮುಂಜಾನೆ ಆನಂದವೇ ಅಪ್ಪ ನಿನ್ ಪಾದದಲ್ಲಿ. ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಉತ್ತಮನೇ ನಿನಗಯ್ಯ, ಮುಂಜಾನೆ ಆನಂದವೇ ಅಪ್ಪ ನಿನ್ ಪಾದದಲ್ಲಿ. ಮುಂಜಾನೆ ಆನಂದವೇ ನಿನ್ನಪ್ಪ ನಿನ್ ಪಾದದಲ್ಲಿ. ನಿನ್ನಯ ವೇದನೆಯು ಇಂದು ಮರೆಯಾಯಿತು, ನಿನ್ನಯ ವೇದನೆಯು
ನಿರಂತರವಾಯುತ್ತಯ್ಯ, ನೆಮ್ಮದಿ ನೆಲೆಸಿತಯ್ಯ, ಅದು ನಿರಂತರವಾಯುತ್ತಯ್ಯ. ಕೋಟಿ 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 ಸ್ತೋತ್ರ ರಾಜಾ, 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 ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾ. ഇരുಳೆಲ್ಲ ಕಾಪಾಡಿದೆ, ಇನ್ನೊಂದು ದಿನ ತಂದೆ, ഇരുಳೆಲ್ಲ ಕಾಪಾಡಿ ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ದಿನ, ಇನ್ನೊಂದು ದಿನ ತಂದೆ, ಮರೆಯದ ನನ್ ಪ್ರಿಯನೇ, ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಲಿಯುವೆನು. ಆಮೇಲೆ ಮರೆಯದ ನನ್ ಪ್ರಿಯನೇ, ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿ ನಲಿಯುವೆನು. ಕೋಟಿ 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 ಸ್ತೋತ್ರ ರಾಜಾ, ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾ, ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾ, ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ, ಓ ಸ್ತೋತ್ರ, ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾ, ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜಾ. ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ, ಉತ್ತಮನೇ ನೆಗಯ್ಯ, ಮುಂಜಾನೆ ಆನಂದವೇ ಅಪ್ಪ ನಿನ್ ಪಾದದಲ್ಲಿ, ಮುಂಜಾನೆ ಆನಂದವೇ ಅಪ್ಪ ನಿನ್ ಪಾದದಲ್ಲಿ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಳೆದ ವರ್ಷವೆಲ್ಲ காய்து ಹೊಸ வருஷத்தில் தேவன் நம்ம நடத்திದ್ದಾರೆ. கடந்த வருடமெல்லாம் கர்த்தர் பார்த்து பாதுகாத்து நம்மை புது வருஷத்துல நடத்தி இருக்கிறார். ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya, ஆமென். ಮಹಿಮೆಯ ದೇವ ನೀನೇ, ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ರಾಜ ನೀನೇ, ಸಿಂಹಾಸನ ಆಸೀನನೇ, ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನೆ. ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹತ್ವ ನಿಮಗೆ, ಓ ಸ್ತುತಿಯು ಆರಾಧನೆ ನಿಮಗೆ. ಹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. Hallelujah. ಆಮೆನ್. ಆತನು ಮಹಿಮೆಯ ದೇವರು. ಆಮೆನ್. ಆತನು ಪರಿಶುದ್ಧ ರಾಜನು. ಓ ಸಿಂಹಾಸನನಾಗಿ ಆಸನನಾಗಿರುವಂತ ನಮ್ಮ ದೇವರು. ಆಮೆನ್. ಈಗ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿರುವ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲೇ ದೇವದೂತರ ಸೈನ್ಯ ಆತನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಆರಾಧಿಕರ ದೇವನ್ அவர் மகிமையின் தேவன். ஆமென். ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಮಹಿಮೆಯ ದೇವರು. ಆಮೆನ್. அவர் மகிமையின் அரசர். ಆತನು ಮಹಿಮೆಯ ಅರಸ. ஹalleluya. 1000 ಯೆಹೋವ ದೇವನಿಗೆ 1000 ನಾಮಗಳು, 1000 ನಾಮ ಉಳ್ಳವನೇ, 10,000ರಲ್ಲಿ ಧ್ವಜಪ್ರಿಯನೇ. ಆಮೆನ್. 10,000களில் அவர் சிறந்தவர், 1000களில் அவர் சிறந்தவர், 10,000ಗಳಲ್ಲಿ ಆತನು ಉನ್ನತನು. ஹalleluya. ಮಹಿಮಯ ದೇವ ನೀನೇ, ಮಹಾಪರಿಶುದ್ಧ ರಾಜ ನೀನೇ, ಮಹಿಮಯ ದೇವ ನೀನೇ, ಮಹಾಪರಿಶುದ್ಧ ರಾಜ ನೀನೇ, ಸಿಂಹಾಸನ ಆಸೀನನೇ, ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನೇ, ಸಿಂಹಾಸನ ಆಸೀನನೇ, ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನೆ. ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹತ್ವ ನಿಮಗೆ, ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ. ಓ ಸರಿ, ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹತ್ವ ನಿಮಗೆ, ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ. ಮಹಿಮಯ ದೇವ ನೀನೇ, ಮಹಾಪರಿಶುದ್ಧ ರಾಜ ನೀನೇ, ಸಿಂಹಾಸನ ಆಸೀನನೇ, ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನೇ, ಸಿಂಹಾಸನ. ಓ ಸೈನ್ಯಗಳ ಕರ್ತನೇ, ಅಗಮ್ಯವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಎಂದಿಗೂ ವಾಸ ಮಾಡುವವನೇ, ಅಗಮ್ಯವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಎಂದಿಗೂ ವಾಸ ಮಾಡುವವನೇ, ಅಲ್ಫ ಒಮೇಗ ನೀನಲ್ಲವೋ, ಅಲ್ಫ ಒಮೇಗ
ನೀನಲ್ಲವೋ, ಆದಿ ಅಂತ್ಯವು ನೀನಲ್ಲವೋ. ಆದಿ ಅಂತ್ಯವು ನೀನಲ್ಲವೋ. ಓ ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹತ್ವ ನಿಮಗೆ, ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ. ಓ ಎಲ್ಲ ಸೇರಿ ಮಹಿಮೆ, ಓ ಮಹತ್ವ ನಿಮಗೆ, ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ. ಓ ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹತ್ವ ನಿಮಗೆ, ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ. ಸಾವಿರ ನಾಮ ಉಳ್ಳವನೇ, 10,000ರಲ್ಲಿ ಧ್ವಜ ಪ್ರಿಯನೇ. ಸಾವಿರ ನಾಮ ಉಳ್ಳವನೇ, 10,000ರಲ್ಲಿ ಧ್ವಜ ಪ್ರಿಯನೇ. ಸುಂದರ ರೂಪನೇ ತಗ್ಗಿನ ತಾವರೆ, ಸುಂದರ ರೂಪನೇ ತಗ್ಗಿನ ತಾವರೆ. ಇನಿಯನೇ ನನ್ನ ಪ್ರಿಯನೇ, ಇನಿಯನೇ ನನ್ನ ಪ್ರಿಯನೇ. ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹತ್ವ ನಿಮಗೆ, ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ. ವರ್ಷಿಪಿ ಎಲ್ಲರೂ ಹೇಳುವ ಮಹಿಮೆ, ಓ ರಾಜ, ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ. ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ ಧ್ವನಿಸುವಾಗ ದೂತರೊಂದಿಗೆ ಬರುವವನೇ. ತುತ್ತೂರಿ ಶಬ್ದ ಧ್ವನಿಸುವಾಗ ದೂತರೊಂದಿಗೆ ಬರುವವನೇ. ನಿನ್ನೊಂದಿಗೆ ನನ್ನ ಸೇರಿಸುವವನೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ನನ್ನ ಸೇರಿಸುವವನೇ. ನಿತ್ಯ ಜೀವವ ಕೊಡುವವನೇ. ನಿತ್ಯ ಜೀವವ ಓ ಸೇರಿ ಮಹಿಮೆ, ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹತ್ವ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ. ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹತ್ವ. ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ. ಓ ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಮಹಿಮೆ ನಿಮಗೆ, ಮಹತ್ವ ನಿಮಗೆ, ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ. ಓ ಮಹಿಮೆ, ಮಹಿಮೆ. ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, ஓ ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது, ஜீவன் தண்ணீர் எனக்கு ஓ தாகம், எல்லாம் ஓ ஹalleluya. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல் தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாய், எல்ஷடாயும் ஓ என்னை என்றும் நடத்துவீங்க. நடத்துவீங்க.
ஹalleluya. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 ஓ எது சொல்லி பாடி லிகரஷதரே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எது சொல்லி பாடி ஓ ரஹதரே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி ஓ பாடிடு எலோஹிம் நீங்க தாங்க, எலோஹிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன், என்றும் என்றும் பாடுவேங்க. ஹalleluya. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா ஓ ஜீசஸ், யெகோவா ரப்பா, ஓ ஷதரே, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು ಆತನ ನಾಮವನ್ನು ಯೆಹೋವಾ ರಪ್ಪ, ಯೆಹೋವಾ ಶಾಲೋಮ್, ಯೆಹೋವಾ ಶಮ್ಮಾ, ಯೆಹೋವಾ ರುವಾ, ಯೆಹೋವಾ ರಪ್ಪ. ಹalleluya. ಆಮೆನ್. ಸತ್ತಮ ಅವರು ಹalleluya. ಶಬ್ದವಾಗಿ ಒಂದು ಇನ್ನು ಹalleluya. ಸತ್ತಮ hallelujah. ಇನ್ನು ಶಬ್ದವಾಗಿ ಒಂದು ಆಮೆನ್. hallelujah. ஹalleluya. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ಯೆಹೋವ ஆமென். ದೇವರಿಗೆ ஓ 1000 ஜீசஸ், ನಾಮಗಳು. ஹalleluya. ஆமென். எல்ரோயி நம்மை காண்கிறவர், யெகோவா நிசி ஜெயம் கொடுக்கிறவர். ஓ ಎಲ್ರೋಹಿ ನಮ್ಮನ್ನು hallelujah. ಕಾಣುವಂತವನು, ಓ ಯೆಹೋವ ನಿಸಿ ಯೆಹೋವಾ ನಮಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುವಾತನು. ಗಡಲರಾ. ஹalleluya, ஹalleluya. அப்படியே நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல கர்த்தர் ನಾವೆಲ್ಲರೂ ಇರುವಂತ இந்த ஒரு வருஷத்துல நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ಈ கொடுத்திருக்கிறார். ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ನಮಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ஆமென். இது ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. திறந்த வாசலை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ನಿಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆமென். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ಅದು ಒಬ್ಬನು ಮುಚ್ಚಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. The year of open door, திறந்த வாசலின் வருடம். ತೆರೆದ ಬಾಗಿಲಿನ ಒಂದು ವರ್ಷ. ஆமென். ஹalleluya. Hallelujah. இந்த அறிக்கை செய்து இன்னைக்கு நம்ம பாட போறோம். ஆமென். ಇದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ನಾವು ಇವತ್ತು திறந்த வாசலை எனக்கு முன்னே வச்சீங்க. ஓ தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு வாழ்க்கையை தந்தீங்க என்று. ஆமென், ஆமென். ஹalleluya. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க. தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 ஓ நன்றி 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 தேவா. உங்க கிரியைகளில் நாதா. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இரும்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இரும்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபை. நன்றி நன்றி நன்றி
ஓ எஸ் லார்ட் நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம். ஆமென். நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்னாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதினால ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்னாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம். ஈசாக்கு போய் கிணறு தோன்றாரு. ಈಸಾಕನು ಹೋಗಿ ಬಾವಿಯನ್ನು ತೋಡ್ತಿದ್ದಾನೆ. ஏசேக்குன்னு பேர் வைக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಏಸೆಕೆಂದು ಹೆಸರು அப்ப உடனே அந்நிய ஜனங்க வந்து அதுல தண்ணி வந்த உடனே இது எங்களுடையது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டாங்க. ಆ ಬಾವಿಯಲ್ಲಿ ನೀರು ಬಂದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿನ ಜನರು ಬಂದು ಇದು ನನ್ನದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. மறுபடியும் இன்னொரு இடத்துல போயிட்டு ஒரு கிணறு தோன்றாங்க. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಬಾವಿಯನ್ನು அந்த இடத்துல ತೋಡ್ತಿದ್ದಾನೆ. தண்ணி பார்த்த உடனே சித்னான்னு பேர் வைக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೀರನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಸಿತ್ನಾ ಎಂಬುದಾಗಿ தண்ணியை பார்த்த ಹೆಸರು உடனே அந்நிய ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜனங்க எல்லாரும் வந்து அவங்கள அத மறுபடியும் அவங்களது எங்களுது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ಮತ್ತೆ ಅನ್ಯ ಜನರೆಲ್ಲ ಬಂದು ಇದು ನನ್ನದು ಎಂಬುದಾಗಿ சரி, ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. அதையும் ஈசாக்கு விட்டுட்டாரு. ಅದನ್ನು ಈಸಾಕನು ಬಿಟ್ಟು இப்போ இன்னொரு இடத்துல தோன்றாங்க. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು அங்க ಜಾಗದಲ್ಲಿ தண்ணி வருது. ಅಲ್ಲಿ ನೀರು ಬರ್ತಾ அங்க ಇದೆ. பார்த்தா பிரச்சனையே இல்ல. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಸಮಸ್ಯೆನೇ அப்போ ಇಲ್ಲ. சொல்றாரு ரெகபோத்னு அந்த இடத்துல பேர் வச்சு, ಆಗ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ರೆಹಬೋತ್ ಎಂದು ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟು கர்த்தர் என்னை பலுகி பெருகும்படியா இந்த இடத்தை உண்டாக்கினார். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಹಬ್ಬಿ ಹರಡುವಂತೆ So, ಇಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಇದೆಲ್ಲ நம்ம ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ಇಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಂದ ಕಾರ್ಯ நம்ம ಏನಂದ್ರೆ அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே போயிடுச்சா? ನಾವು ಎಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟು ಹಾಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾ டோன்ட் வரி, அது மூடப்பட்ட வாசல், ಅದು ಏನು ಇದ್ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ. முச்சல்பட்டಂತ ಬಾಗಿಲು. ஏன்னா சில நேரத்துல அது மூடப்பட்டு இருக்கலாம். ಅದು ಕೆಲವು ಸಮಯ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. அதை விட்டுட்டு நம்ம வெளியில வந்தாதான் நம்ம ரெகபோத்தை பார்க்க முடியும். ಅದನ್ನು ஆமென். ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ನಾವು ಬೇರೆ ಕಡೆ ಬಂದ್ರೆ ರೆಹಬೋತನ್ನು ஹல்லேலூயா. ನೋಡ್ಲಿಕ್ಕೆ பக்கத்துல ಸಾಧ್ಯ. பார்த்து சொல்லுங்க, ஏசேக்கு போனதுனால நீங்க கவலைப்படாதீங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರ್ನ ನೋಡಿ ಏಸೆಕ್ಕೆ ಹೋಗಿದ್ರಿಂದ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. சித்னாவும் போனதுனால நீங்க கவலைப்படாதீங்க. ಸಿತ್ನಾಗೆ ಹೋಗುವುದರಿಂದ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. அவ்வளோ பிரயாசப்பட்டு நீங்க பண்ணியும் அது போயிருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ಅಷ್ಟು ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು இப்போ ಮಾಡಿದ நாம் ಹೋಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು இடங்கொண்டு ನೆನೆಸಬೇಡ್ರಿ. பெருகும்படியாய் கர்த்தர் நினைத்து ನೀವು ಸ್ಥಳ ಇಡಿಯಲಾದಷ್ಟು ಹಬ್ಬಿ ಹರಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ. நாம இடங்கொண்டு பெருகும்படியாய் கர்த்தர் நினைத்து ನಾವು ಈ ಹಬ್ಬಿ ಹರಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನೆನೆಸಿ ரெகபோத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ರೆಹಬೋತನು ಕರ್ತನು ஹல்லேலூயா. ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென். ஒரு விசியாக இது ஒரு விசுவாசத்தை மறுபடியும் நம்ம இது confess பண்ணி நம்பிக்கைಯಿಂದ பாட மத்தொಮ್ಮೆ போறோம். ಇದೊಂದು ஆடೋಣ. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசேக்கு போனாலும் கவலை இல்ல, சித்னா போனாலும் கவலை. ஆனா ஆண்டவர் எனக்கு ரெகபோத் ஒரு திறந்த வாசலின் வருஷம் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்னாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதினால ரெகபோத்த தந்தீங்க. ஓ, மறுபடியும் ஒரு விசையாக, ஏசேக்கு போனதால இல்ல இல்ல சித்னாக்கு போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதினால ரெகபோத்த தந்தீங்க கிருபை. ஓ, நன்றி நன்றி. நன்றி நன்றி தேவா ஓ, எஸ் லார்ட். நன்றி நன்றி இயேசு ராஜா ஆமென். நன்றி 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 தேவா உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம். ஓ, நன்றி நன்றி. இயேசு ராஜா ஓ, ஷதரா லிகரபதர ஷந்தரே லிகதனம ஷபரரே. உங்க கிரியிலே மகிழ்கின்ற ஓ, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஓ, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ಅಂತರಾಳದಿಂದ நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க
கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. அப்படியே துதிங்க பார்க்கலாம், அப்படியே துதிங்க பார்க்கலாம். ஹalleluya. திறந்த வாசல வைச்ச ஆண்டவர் அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பதாக சென்று நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவையாய் மாற்றுவேன். ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸರಿ ಮಾಡುವೆನು. ಜಸ್ಟ್ ಆಂಡವರೇ ನೀங்க போங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கிறோம். ಇವಾಗ ಹೇಳುದು ದೇವರೇ ನೀವು ಮುಂದೆ ಹೋಗಿ ನಾನು ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಬರ್ತೇನೆ. புதிய கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ಹೊಸ ಬಾಗಿಲು ನಮಗೆ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅವರ ತುದಿಗೆ ಅವರ ನಾಮத்தை ತುದಿங்க. ಆತನ ನಾಮವನ್ನು ಸ್ತುತಿಸಿ, ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿ. ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ಏನೂ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬೇಕಿಲ್ಲ. ಅವರ ತುದಿಚಾ போதும். ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿದರೆ ಅವರ ನೆನೆಚಾ போதும். ಆತನ ನೆನೆಸಿದರೆ ಅವರ ಸಾಕು. ಗಟ್ಟಿಯ பிடிச்சிட்டா போதும். ಆತನ ಹಸ್ತವನ್ನು ಹಿಡಿದರೆ ಸಾಕು. ಇದೆಲ್ಲ ಆಟೋಮ್ಯಾಟಿಕಾ ಓಪನ್ ಆயிட்டே இருக்கும். ಉಳಿದದೆಲ್ಲ ஹalleluya. ஆட்டோமேட்டிக்கா அது திறந்துட்டே இருக்கும். ತತ್ಕ್ಷಣವೇ ಅದು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಕದವುಗಳು ಅಡೈக்கப்பட்டு இருக்கிறதா? ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? ஆண்டவர் இந்த வருஷத்துல தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, திறந்த வாசலை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ಯಾರೊಬ್ಬನು ಅದನ್ನು ಮುಚ್ಚಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது. ಯಾರು ಮುಚ್ಚಕೂಡದಂತೆ ತೆರೆಯುವ ಆತನು, ಯಾರು ತೆರೆಯಕೂಡದಂತೆ ಮುಚ್ಚುವ அவர் அப்படியே துதிங்க. ಆತನನ್ನು ಹಾಗೆ ಸ್ತುತಿಸಿರಿ. ஹalleluya ஹalleluya. ஒரபதலரிகடனரா. அவர் மாத்திரம் பிடிச்சுக்கோங்க. கதவு தானே திறக்கப்படும். திறக்கப்போத்து வந்துடும். ஆசீர்வாதம் வந்துடும். ஆனா நம்ம அவரை விட்டுற கூடாது. ஹalleluya. நமக்கு கொடுக்கப்பட்டதை பிடிச்சிட்டு நம்ம அவரை விட்டுற கூடாது. ஹalleluya. என்ன வரலாம், என்ன போகலாம், ಏನು ಬಂದರು ಏನು ಹೋದರು, அவர்தான் நிரந்தரம். ಆತನೇ ನಿರಂತರ. அவர் வாசல்களை திறப்பார். ಆತನು ಬಾಗಿಲುಗಳನ್ನು அடைக்கப்பட்ட ತೆರೆಯುತ್ತಾನೆ. கதவுகளை திறப்பார். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ. அப்படியே அவரை பார்த்து சொல்லுங்க, ராஜா. ಹಾಗೆ ಆತನ ನೋಡಿ ಹೇಳು, நன்றி அப்பா, ವಂದನೆ ಅಪ್ಪ, நன்றி ಕೃತಜ್ಞತೆ நன்றி ಅಪ್ಪ, நன்றி நன்றி ಕೃತಜ್ಞತೆ நன்றி. ಕೃತಜ್ಞತೆ ಅಪ್ಪ. ஹalleluya ஹalleluya. ಯೆಹೋವಾ ಈರೆ ನನ್ನನ್ನು ಕಾಯುವೆ, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ. உள்ளத்தின் ಆಳದಲ್ಲಿருந்து, ಹೃದಯದ ಹಾಲದಿಂದ ಆತನನ್ನು ನೋಡಿ. ಹalleluya. ರಬದರ ಶಂದರ ಗಡಲರಿಗದಲರ. ಹalleluya. ಯೆಹೋವಾ ಈರೆ ನನ್ನನ್ನು ಕಾಯುವೆ, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ. ಯೆಹೋವಾ ರಾಫ ಸೌಖ್ಯದಾಯಕ, ನಿನ್ನ ಪಾಸುನ ಗುಣವಾದೆನು. ಯೆಹೋವಾ ಶಮ್ಮ ನನ್ನ ಜೊತೆ ಇರುವ, ನನಗೆಂದಿಗೂ ಭಯವೇ ಇಲ್ಲ. ಯೆಹೋವಾ ನನ್ನ ಜೊತೆ ಇರುವ, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ. ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ. ಒಂದು ಸಾರಿ ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ. ಯೆಹೋವಾ ಶಾಲೋಮ್ ನನ್ನ ಸಮಾಧಾನ, ನನಗೆಂದಿಗೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಯೆಹೋವಾ ನಿಸ್ಸಿಯೇ ನನ್ನ ಜಯಧ್ವಜವು, ನನಗೆಂದಿಗೂ ಸೋಲೇ ಇಲ್ಲ. ಯೆಹೋವಾ ರೂವಾ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬ, ನನಗೆಂದಿಗೂ ಕೊರತೆ ಇಲ್ಲ. ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು. ಎಲ್ಲರೂ ಶದರ ಹರಿಕೆ ಮಾಡೋಣ, ಹರಿಕೆ ಮಾಡೋಣ. ರಬದರ ಶ್ಯಂದರಲರ.
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திர சாக்கு, நீ மாத்திர ಸಾಕು, ನೀ ಮಾತ್ರ ಸಾಕು ನನಗೆ. ನೀ ನನ್ನ ಆಶ್ರಯವು, ನೀ ನನ್ನ ಕೋಟೆಯು, ನೀ ನನ್ನ ಪ್ರಾಣನಾದ, ನೀ ನನ್ನ ದೇವ, ನೀ ನನ್ನ ಆಶ್ರಯವು, ನೀ ನನ್ನ ಕೋಟೆಯು, ನೀ ನನ್ನ ಪ್ರಾಣನಾದ, ನೀ ನನ್ನ ದೇವ. ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ಹಾರೈಸಿ ನಿನ್ಮುಖ ಜೀವ ಮಾನವೆಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡುವೆ ನೀನೆ ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ನಿನ್ಮುಖ ಜೀವ ಮಾನವೆಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡುವೆ ನೀನೆ ಸರ್ವವೆಂದು. ದಾಸನು ನಾ, ದಾಸನು ನಾ ದೇವಾ, ದಾಸನು ನಾ ದೇವಾ, ದಾಸನು ನಾ ದೇವಾ, ದಾಸನು ನಾ. ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನು, ನೀ ನನ್ನ ವೈದ್ಯನು, ನೀ ನನ್ನ ಸಂತೃಪ್ತಿಯು, ನೀ ನನ್ನ ದೇವ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನು, ನೀ ನನ್ನ ವೈದ್ಯನು, ನೀ ನನ್ನ ಸಂತೃಪ್ತಿಯು, ನೀ ನನ್ನ ದೇವ. ಆರಾಧಿಸುವೆ ಓ ಹೇಳುವ, ಹಾರೈಸಿ ನಿನ್ಮುಖ ಜೀವ ಮಾನವೆಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡುವೆ ನೀನೆ ಸರ್ವನೆಂದು. ದಾಸನು ஒப்பிசிக்கொள்பவர் மாத்திர கரங்கள் உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஓ சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஆண்டவரே உமக்கு நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, உங்க சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவோம் அப்பா, எங்க குடும்பத்துல நான் நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர்தான் என்னுடைய தஞ்சம், நீர்தான் என்னுடைய தஞ்சம், ஓ நீர்தான் என்னுடைய கோட்டை, ஓ நீர்தான் என்னுடைய அடைக்கலம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் ஒரு சூன்யம் போல எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம், ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவரே நீங்க மட்டும் போதும்பா, என் வாழ்க்கையில நீங்க இருந்தா மட்டும் போதும் ஆண்டவரே, எங்க குடும்பத்துல நீங்க மட்டும் இருந்தா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முழு மனதோடு ஒரு முழு ஒப்பு கொடுத்ததோடு கூட ஓ அருமையான வாலிப சகோதர சகோதரி, அருமையான பிரதர் சிஸ்டர், அருமையான ஓ சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்களேன், ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ, ಹಾರೈಸಿ ನಿನ್ಮುಖ ಜೀವ ಮಾನವೆಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡುವೆ ನೀನೇ ಸರ್ವನೆಂದು.
ದಾಸನು ನಾ. அன்னைக்கு அன்னாள் தேவ சமூகத்துல வந்து ಆ ದಿನದೇ ಹನ್ನಳು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು, ஆண்டவரே உம்முடைய தாசியாகி என் மீது கிருபையாயிரும், ನಿನ್ನ ದಾಸಿ ಆಗಿರುವಂತ ನನ್ನ ಮೇಲೆ என்னை ಕೃಪೆಯಾಗಿರು, கடாட்சி தருளும். ನನ್ನನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸು. நீர் எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தார், ನೀನು ನನಗೆ ಒಂದು ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟರೆ, ಗಂಡು ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಆತನನ್ನು ನಿನಗೋಸ್ಕರ ಬೆಳೆಸುತ್ತೇನೆ, ಅವனை நான் உனக்காக வளர்த்தெடுப்பேன், உமக்காய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். ನಿನಗಾಗಿ ಬೆಳೆಸುತ್ತೇನೆ, ನಿನಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದಳು. இன்னைக்கு தேவ சமூகத்துல ಈ ದಿನದಲ್ಲಿ அநேக ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கேள்விக்குறியோடு நீங்க வந்திருக்கலாம். ಅನೇಕರು ಪ್ರಶ್ನೆಗಳು ஆனா இன்னைக்கு உங்க இருதயத்தை பார்க்கிறவர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡುವ ಆತನು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ஹalleluya. ಬಂದಿದ್ದಾರೆ. அநேகர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம், ಅನೇಕರು ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ அநேகர் ಹೋಗಿರಬಹುದು, உங்களை துக்கப்படுத்தலாம். ಅನೇಕರು ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸಬಹುದು. ஆனா ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்த்து உங்க பக்கத்துல வந்திருக்கிறாரு. ಆದರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ அருமையான ಪಕ್ಕದಲ್ಲಿ வாலிப ಬಂದಿದ್ದಾರೆ. சகோதர சகோதரி, நீ இந்த வருஷத்துல ஆண்டவருக்காக என்ன செய்ய போற? ಪ್ರೀತಿಯ ಯವನ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ನೀ ಏನು பிரதர் ಮಾಡ್ತೀಯಾ? சிஸ்டர், நீங்க இந்த வருஷத்துல ஆண்டவருக்காக என்ன செய்ய போறீங்க? ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ದೇವರಿಗೆ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ? அவர் கையில ஒப்பு கொடுங்க. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ கடந்த 2020 வருஷத்துல ಕಳೆದ 2020ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಕಲಿಸಿ, அநேக கோடிகளை வைத்திருந்தவர்கள் கூட ಅನೇಕ ಕೋಟಿಗಳನ್ನು ಇಟ್ಟವರು ಸಹ தன்னுடைய ஜீவனை விட்டார்கள். ತನ್ನ ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟರು. பக்கத்துல ஒருத்தர் கூட சொந்தக்காரங்க வந்து அடக்கம் பண்ண முடியாதபடி அவருடைய சவங்கள் தூக்கி எறியப்பட்டது. ಸ್ವಂತ ಬಂಧು ಬಳಗಗಳು ಸಹ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರದೆ ಆ ಶವಗಳು ಹಾಗೆ ಎರಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದು. That is the value of the body. இதுதான் சரீரத்தினுடைய ஒரு மதிப்பு. ಇದೇ ಶರೀರಕ್ಕಿರುವಂತ ಒಂದು ಮೌಲ್ಯ. யாருமே பக்கத்துல வர மாட்டாங்க. ಯಾರೂ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರೋದಿಲ್ಲ. சொந்த பெற்றோர்கள், சொந்த கணவன், சொந்த மனைவி, பிள்ளைகள் கூட பக்கத்துல வர மாட்டாங்க. ಸ್ವಂತ ತಂದೆ ತಾಯಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಸಹ ஆனா ஆண்டவர் மட்டும்தான் கூட இருக்கிறார். ದೇವರು ಮಾತ್ರ ಜೊತೆಗಿರ್ತಾರೆ. அவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வருவார். ಆತನು ಮಾತ್ರ ಕಡೆಯವರೆಗೂ ಬರ್ತಾರೆ. தாவணிகரையில ஒரு போலீஸ் கொரோனானால செத்து போயிட்டாங்க லாஸ்ட் வருஷத்துல. ದಾವಣಗೆರೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪೊಲೀಸ್ ನಲ್ಲಿದ್ದಂತರು ಸತ್ತು ಹೋದ್ರು ಈ ಕೊರೋನಾದಿಂದ. அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபேமிலி குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணா ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಂದ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ அவங்க சொல்றாங்க, நாங்க வர மாட்டோம், நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க. ನಾವು ಬರೋದಿಲ್ಲ, ನೀವ್ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. ஐயோ நாங்க எங்களுக்கு அந்த பாடி வேணாம், நாங்க பக்கத்துல வரவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ನಮಗೆ ಆ ಮೃತ್ಯು ಶರೀರ ಬೇಡ, ನಾವು ಪಕ್ಕದಲ್ಲೇ ಬರೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அனாதை பணமாக தூக்கி போடப்பட்டது. இது நியூஸ், இது ஒரு கதை இல்ல, இது ಇದು நடந்த நிகழ்ச்சி. ನಿಜವಾಗಿ ನಡೆದಂತ ಒಂದು ಸುದ್ದಿ, ಇದು ಕಥೆ ಅಲ್ಲ. போல எத்தனையோ காரியங்கள் நம்ம உலகத்தை சுற்றி நடந்து ಈ கொண்டிருக்கிறது. ರೀತಿಯಾಗಿ ಎಷ್ಟೋ ಘಟನೆಗಳು ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ இந்த ஒரு வருஷத்தை ஆண்டவர் புதுசா கொடுத்திருக்கிறாருன்னா ಒಂದು ವರ್ಷ ನಮಗೆ ಹೊಸದಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದರೆ ஆண்டவரை கட்டியா பிடிச்சுக்கோங்க. ದೇವರನ್ನು ஓ, ಗಟ್ಟಿಯಾಗಿ ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருப்போம், ದೇವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವ, ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம், ದೇವರಿಗೆ ನಿಜಸ್ಥರಾಗಿರುವ, ஆண்டவரை உண்மையா ஆராதிப்போம். ದೇವರ ನಂಬಿಕೆ நம்முடைய ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ஜீவன் ಆರಾಧಿಸೋಣ. இருக்கும் வரை, ನಮ್ಮ ಜೀವವು ஓ ಇರುವವರೆಗೆ, நம்முடைய சரீரத்துல பலன் இருக்கும் வரை ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲ ಇರುವವರೆಗೆ ஆண்டவருக்காய் ஓடுவோம். ದೇವರಿಗಾಗಿ ಓಡೋಣ. ஆண்டவருக்காய் எதையாவது ஒன்றை சாதிப்போம். ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸಾಧಿಸೋಣ. அதனால என்ன பண்றது, எப்படி முடியும், அது ஒண்ணு யோசிக்காதீங்க. ಅದರಿಂದ ಹೇಗೆ ಮುಗಿಯುತ್ತೆ, ಹೇಗೆ ಇರುತ್ತೆ ಅದೆಲ್ಲ ಯೋಚಿಸಬೇಡ್ರಿ. ஒரே முறை அப்படியே தலைகளை ತಾழ்ತಿ, ಹಾಗೇ ಒಂದೇ ಒಂದು ತಲೆಗಳನ್ನು ತಾಗಿಸಿ, ಒಂದೇ ಸಾರಿ ಕೂಡ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ತಲೆಗಳನ್ನು ತಗ್ಗಿಸಿ, ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಜೋಡಿಸಿ, உங்களுடைய கரங்களை ஜோடித்து உங்களுடைய தலைகளை தாழ்த்தி, அப்பா எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. இதுவரை நடந்திராத ஒரு புதிய நாட்கள் எங்களுக்கு முன்பதா இருக்கிறதே அப்பா. ಈ ಹೊಸ ವರ್ಷವು ಹೊಸ ದಿನಗಳು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇದೆಯಲ್ಲಪ್ಪ. ದೇವರೇ, ಇದುವರೆಗೂ ಈ ಅಪ್ಪ ದಿನಗಳು ನಾವು ನಡೆದಿಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ಈ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ನೋಡಿಲ್ಲಪ್ಪ. ಒಂದು ನೂತನವಾದ ಹೊಸದಾದಂಥ ದಿನಗಳು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇದೆಯಪ್ಪ. நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. ನೀವು ನಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಹಿಡಿದು எங்களுடைய குடும்பத்தை நீங்க நடத்துங்கப்பா. ಕುಟುಂಬವನ್ನು எங்கள் பிள்ளைகளை நீர் நடத்தும் ஆண்டவரே. ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ನಡೆಸಿರಿ. எங்களை உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಗೆ அப்படியே நீங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. ಹಾಗೆ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. உங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீங்க. ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಕಠಿಣವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಡಿ. சில பேர் வந்து இப்படி மனசுல நினைக்கிறீங்க, ಕೆಲವರು ಹೀಗೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ, அந்த பிரச்சனையிலெல்லாம் ஆண்டவர் எங்களுக்காக என்ன செய்தார், ಆ ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ದೇವರು ನಮಗೆ ಏನು ಮಾಡಿದ್ರು. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபைதான். ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಜೀವಂತವಾಗಿರುವುದು ದೇವರ நீங்க ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபைதான். ಈ ದಿನದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿರುವುದು ಆತನ ಕೃಪೆಯೇ. அதை நினைச்சு பாருங்க. ಅದನ್ನು ನೆನೆಸಿ ನೋಡಿ. அந்த கடினத்தனத்திலிருந்து வெளியில வாங்க. ಆ ಕಠಿಣ
ಬಲವಾದ ಕಾರ್ಯದಿಂದ ஆண்டவர் விட்டு தூரம் போயிடாதீங்க. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬೇಡಿ. ஆண்டவர் விட்டு நீங்க தூரம் போகாதீங்க. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬೇಡಿ. அவர்தான் உங்க கூட எல்லா சூழ்நிலையிலும் இருப்பார். ಆತನೇ ಎಲ್ಲಾ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ அவர் ಜೊತೆಗಿದ್ದ மட்டும் தான் இருப்பார். அவர் ಆತನು மட்டும் தான் இருப்பார். ಮಾತ್ರವೇ ಇರುವಾಗ உரபலரகதலரா ஹalleluya. ஆண்டவரே என்ன ரீகமிட் பண்றேன்ப்பா, என்ன மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்லுங்க. ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ, ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. உங்களை நம்பி எவ்வளோ பொறுப்புகள் ஆண்டவர் கொடுத்தாரு. ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಎಷ್ಟೋ எவ்வளோ ಜವಾಬ್ದಾರಿಗಳು ದೇವರು ஊழியத்துடைய ಕೊಟ್ಟರಲ್ಲ. பொறுப்புகளை உங்களை நம்பி கொடுத்தாரு. ಎಷ್ಟೋ ಜವಾಬ್ದಾರಿಗಳು ದೇವರು ಕೊಟ್ಟರಲ್ಲ. எவ்வளோ அசட்டியா நீங்க நினைச்சு செஞ்சிருக்கிறீங்க. ಎಷ್ಟು ಆಲಸ್ಯವಾಗಿ ಅದನ್ನ ನೆನೆಸಿ ಮಾಡಿದ್ದೀರಾ. ஓ எத்தனையோ சொம்பல அடா இது ஒரு சான்ஸ்னு தான் செஞ்சிருக்கிறீங்க. ಇದು ಎಷ್ಟೋ ಸಮಯ ಇದೊಂದು ಚಾನ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ಮಾಡಿದ್ದೀರಾ. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ಅದರಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ இந்த வருஷத்துல நான் உமக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். ದೇವರೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் முழு பலத்தோடு உமக்காக நான் பயன்படுத்துவேன் ನನಗೆ ஆண்டவரே. ಸಿಗುವ ಎಲ್ಲ ಅವಕಾಶಗಳೆಲ್ಲ ಸಂಪೂರ್ಣ எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை எல்லாம் உமக்காக நான் பயன்படுத்துவேன் ஆண்டவரே. ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಎಲ್ಲ ತಾಲಂತುಗಳನ್ನು ನಿಮಗಾಗಿ ನಾನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ. உங்களை நம்பி கொடுத்த அந்த பிரேயர் லைஃப், அந்த ஜெப அபிஷேகத்தை நீங்க இழந்து போயிருக்கிறீங்களே. ನಿಮಗೆ ನಾವು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಪ್ರಾರ್ಥನಾ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ. பேஸ்லாக விட்டுட்டீங்களே. ಅದು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು அவர்ட்ட ಬಿಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ. மறுபடியும் கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் சண்டேல நீங்க கேளுங்க, அவர்ட்ட ಹಾಗೆ கேளுங்க. ಕೇಳ್ರಿ, ಮೊದಲೇ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ಹಾಗೆ Lord, I ಕೇಳ್ರಿ. need it again. ದೇವರೇ, ನನಗೆ ಬೇಕು ದೇವರೇ, மறுபடியும் என்ன உயிர்ப்பீங்கப்பான்னு ಮತ್ತೆ கேளுங்க. ನಮ್ಮನ್ನು ಪುನರ್ಜೀವಿಸು ದೇವರೇ, என்ன மறுபடியும் கட்டி எழுப்புங்கன்னு கேளுங்க. ಪುನಃ ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿರಿ. ನೀವು விட்டுட்டீங்களே, நிறைய ஐயோ, காரியங்களை விட்டுட்டீங்களே. ಅಯ್ಯೋ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರಲ್ಲ. உங்களை நம்பி கொடுத்த அந்த வரங்கள் எல்லாம் நீங்க விட்டுட்டீங்களே. ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಕೊಟ್ಟಂತ ವರಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರಲ್ಲ. அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவீங்க உங்களை நம்பி கொடுத்ததெல்லாம் விட்டுட்டீங்களே. ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಇದು ಉಪಯೋಗಿಸ್ತೇವೆ ಎಂದು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಎಲ್ಲ ವರಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು அற்ப ಬಿಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ. அற்ப பிரயோஜன அற்ப ஆசைக்காக இதெல்லாம் விட்டுட்டீங்களே. ಅಲ್ಪ ಆಸೆಗಾಗಿ ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ. கர்த்தர் அவர் பாரத்தோடு இந்த காலை நேரத்துல அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ಭಾರತದ ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ கேளுங்க, ಸಂತೋಷ. அப்படியே கரங்களை உயர்த்தி கேளுங்க. அப்பா ಹಾಗೆ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆ எங்களை ಕೆತ್ತಿ மன்னிச்சிருங்கப்பா. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. Forgive us, Lord. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. இன்னொரு அவகாசம் கொடுங்கப்பா. ಇನ್ನೊಂದು ಅವಕಾಶವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಿರಪ್ಪ. கேளுங்க ಹಾಗೆ ಕೇಳಿರಿ, ಹಾಗೆ Give us ಕೇಳಿರಿ. another chance, Lord. ದೇವರೇ, ಇನ್ನೊಂದು ಅವಕಾಶವನ್ನು ನಮಗೆ ಕೊಡ್ರಿ. இன்னொரு வாய்ப்பு கொடுங்கப்பா. ಇನ್ನೊಂದು ಅವಕಾಶವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಿರಿ. உமக்காக வாழ்வோம் ஆண்டவரே. ನಿಮಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ ದೇವರೇ. உமக்காக ஓடுவோம் ஆண்டவரே. ನಿಮಗಾಗಿ ಓಡುತ್ತೇವೆ ದೇವರೇ. எத்தனையோ சின்ன சின்ன காரியங்களும் கூட நீங்க சோர்ந்து போய் ஜெபிக்காம போயிருக்கீங்க. ಎಷ್ಟೋ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹಾಗೆ ಸೋತು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇದ್ದೀರಾ. வேத வசனத்தை முக்கியப்படுத்தாம போயிருக்கிறீங்களே. ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಮುಖ್ಯಪಡಿಸದೆ ಹೋಗಿರುವ தேவனுடைய ஆராதனை கூட அலட்சியமா நினைச்சிருக்கிறீங்களே. ದೇವರ ಆರಾಧನೆಯನ್ನು ಸಹ ಅಲಕ್ಷ್ಯವಾಗಿ ನಡೆಸಿದಂತ இன்னைக்கு கேளுங்க, அவரை பார்த்து கேளுங்க. Forgive us, Lord. ಹಾಗೆ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿ, என்னை ದೇವರೇ, ನನ್ನನ್ನು மன்னிச்சிரு, ಕ್ಷಮಿಸಿರಿ. எங்களை மன்னிங்கப்பா. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. நாங்க முக்கியப்படுத்தாம போயிட்டோம், மன்னிங்க ஆண்டவரே. ಮುಖ್ಯಪಡಿಸದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ, ನಮ್ಮನ್ನು ஓ ಕ್ಷಮಿಸಿರಿ. ரஹஷகரபதல லிகரபல ரிகனரகதல. மகனே, ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். ಮಗನೇ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು மகளே, ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரும் பக்கத்துல தான் வந்திருக்கிறார். ಮಗಳೇ, ದೇವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. மறுபடியும் உங்களை ரெஸ்டோர் பண்ண விரும்புறாரு. ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಲು ஆனா நீ விரும்புறியா? ಪ್ರಿಯಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ விரும்புறியா? நீ விரும்புறியா? ನೀನು ಅದನ್ನು ಪ್ರಿಯಪಡ್ತೀಯ. அவர் விரும்புறார். உன்னை ரெஸ்டோர் பண்ணணும், பக்கத்துல வந்திருக்கிறார். ಆದ್ರೆ ಆತನು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. உடைந்து போனதை கூட, உடைந்து போனதை கூட, ಒಡೆದು ಹೋದದನ್ನು, உடைந்து போன அடையாளங்கள் கூட தெரியாமல் ಒಡೆದು ಹೋದಂತ ಗುರುತುಗಳು ಸಹ ಇಲ್ಲದೆ ரொம்ப அழகா அவரால மட்டும்தான் உருவாக்க முடியும். ಆದ್ರೆ ಬಹು ಸುಂದರವಾಗಿ ರೂಪಿಸಲು ಆತನಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அதற்கு உங்களுக்கு முடிவு கிடையாது. ಲೋಕದ ಯಾವ ಮೂಲೆಗೆ ಹೋದ್ರೂ ಅದು ನಿಮಗೆ யாராலையும் அதை உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கவே முடியாது. ಯಾರಿಂದಲೂ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களை மேனுஃபேக்சர் பண்ண ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ದೇವರಿಂದ ಮಾತ್ರ எனக்கு ಸಾಧ್ಯ. ஒப்பு கொடுங்க. ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. ஒப்பு கொடுங்க. அற்ப ஆசைக்காக ஏன் ஆண்டவரை விட்டுறீங்க? ಅಲ್ಪ ಆಸೆಗಾಗಿ ಹಾಕಿ ದೇವರನ್ನು அதெல்லாம் தானா வரும். ಅದೆಲ್ಲ ಹಾಗೆ ಬರ್ತದೆ. அவர் ತಾನಾಗೆ மட்டும் கூட இருந்துட்டா போதும். ಆತನ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ರೆ ಸಾಕು. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ. ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் ஆராதனை
ವರ್ಷದ ಈ ಮೊದಲನೇ ಆರಾಧನೆ எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಬಂದದಕ್ಕಾಗಿ இந்த ಸ್ತೋತ್ರ. ஆராதனையிலே கூட ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ஆவியானவர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ಆತ್ಮನೇ, ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ, ನೀವು ನಮ್ಮ எங்களை ಮಧ್ಯದಲ್ಲಿ முழுவதுமாக ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ஆவி ஆத்மா சரீரத்தை ನಮ್ಮ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ಜೀವ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. உமக்கே எல்லா துதி கன மகிமை பெயர் புகழ் பிரஸ்தாபம் ராஜரிகம் ஆளுகை ನಿಮಗೆ ಸ್ತುತಿ, ಘನ, ಮಹಿಮೆ, ಗೌರವವು, பிரஸ்தாபவோ ராஜரிகவோ ஆள்விக்கையோ எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி உம்மையே ஆராதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸಿ ಮನೆಯ ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯದು. ஆமென் 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 ஹalleluya Hallelujah. ஆமென். தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆமென் ದಯವಿಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ. ஹalleluya. உங்களை மறுபடியுமாக இந்த ஒரு வருஷத்தின் இந்த முதல் ஆராதனைக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். ಈ ವರ್ಷದ ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? ஆமென். கரங்களை உயர்த்தி ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. ஹalleluya. ஆமென். நமக்கு மெசேஜ் முடியும் போது நமக்கு கம்யூனியன் இருக்கும். ಸಂದೇಶವು ಮುಗಿದ ನಂತರ ನಮಗೆ ಕಮ್ಯುನಿಯನ್ ಇರುತ್ತದೆ. அதற்காக கூட நம்ம ஆயத்தமாய் கொள்வோம். ಅದಕ್ಕಾಗಿಯೂ ಸಹ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿ. ஆமென். விசேஷமா ஆண்டவர் இந்த வருஷத்துல நடத்த போறார். ಕರ್ತನು ಒಂದು ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ஏன்னா ನಡೆಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் வச்சிட்டேன், திறந்த வாசல் உங்களுக்காக வச்சிட்டேன்னு சொல்லிட்டார். ದೇವರು ಹೇಳಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ತೆರೆದ ಬಾಗಿಲು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. என்னன்னா நமக்கு அதை கண்டுபிடிச்சு போகணும், அதுதான் இன்னைக்கு மெயின். ಅದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು ಹೋಗಬೇಕು. ஹalleluya. இது விசேஷமாக இருக்கும். ಅದೇ ವಿಶೇಷವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். கர்த்தருக்கு நம்ம காணிக்கை தசம பாகங்களை கொடுக்கிற நேரம். ಕರ್ತನಿಗೆ ಕಾಣಿಕೆ ದಶಮಾಂಶ ಭಾಗವನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತ ಒಂದು நம்ம ಸಮಯ. ஜாய்சி அவங்க வந்து ஒரு விசேஷ பாடலை பாடும் பொழுது ಜಾಯಿಸಿ ಅವರು ಒಂದು ವಿಶೇಷವಾದ ರಾಗವನ್ನು ಹಾಡುವಾಗ நம் கர்த்தருக்கு காணிக்கை தசம பாகங்களை நாம் செலுத்தலாம். ಕರ್ತನಿಗೆ ಕಾಣಿಕೆ ದಶಮಾಂಶ ಭಾಗವನ್ನು ಸಲ್ಲಿಸುವ. ஆமென். ஹalleluya. ಈಗಲೂ ಶಾಪವ ಮುರಿಯಲು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದಾರಯ್ಯ, ಮನುಷ್ಯನ ರಕ್ಷಿಸಲು ಪರಲೋಕ ತೆರೆಯಲು ಶಿಲುಬೆಯ ಹೊತ್ತಾರಯ್ಯ. ಪಾಪವ ನೀಗಲು ಶಾಪವ ಮುರಿಯಲು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದಾರಯ್ಯ, ಮನುಷ್ಯರ ರಕ್ಷಿಸಲು ಪರಲೋಕ ತೆರೆಯಲು ಶಿಲುಬೆಯ ಹೊತ್ತಾರಯ್ಯ. ಕಣ್ಣೀರ ಹೊರೆಸಿದನು, ಸಂತೋಷವ ತಂದಾರಯ್ಯ.
ಬಂದಾರಯ್ಯ ಮನುಷ್ಯರ ರಕ್ಷಿಸಲು ಪರಲೋಕ ತೆರೆಯಲು ಶಿಲುಬೆಯ ಹೊತ್ತಾರಯ್ಯ ಪಾಪವ ನೀಗಲು ಶಾಪವ ಮುರಿಯಲು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದಾರಯ್ಯ ಮನುಷ್ಯರ ರಕ್ಷಿಸಲು ಪರಲೋಕ ತೆರೆಯಲು ಶಿಲುಬೆಯ ಹೊತ್ತಾರಯ್ಯ ಕಣ್ಣೀರ ಹೊರಸಿದಾನು ಸಂತೋಷವ ತಂದಾರಯ್ಯ ಕಣ್ಣೀರ ಹೊರಸಿದಾನು ಸಂತೋಷವ ತಂದಾರಯ್ಯ ನನ್ನ ಯೇಸುವೇ ನನ್ನ ಯೇಸುವೇ ನನ್ನ ಯೇಸುವೇ ನನ್ನ ಯೇಸುವೇ இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் யாராவது இருக்கீங்களா? பர்த்டே, வெட்டிங் டே, 6th ரீமா சிஸ்டர் பர்த்டே. ஓகே, பர்த்டே, வெட்டிங். ಓಕೆ, ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ ಡೇ ಯಾರಿಗಾவது ಜ್ಞಾಪಕ ಇರಕಾ? ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ ನಂಗಳು ಆಮೇಲೆ ಕರ್ತನು ಪ್ರಿಯ ಮದುವೆ ದಿನವನ್ನು ಕಾಣುವಂಥವ್ರಿಗಾಗಿಯೂ ಕೊಟ್ಟಂಥ ಕಾಣಿಕೆಗಾಗಿಯೂ ನಮ್ಮ ಪ್ರಿಯ ವೇನನ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ತೇವೆ. ಆಮೇಲೆ ವೇನನ್ ಅವಂಗ ಮುಂಭಾಗ ಬಂದು கொடுத்த காணிக்கைக்காக ವೆಡ್ಡಿಂಗ್ ಆನಿವರ್ಸರಿ ಹಚ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಮುಂದುವರೆದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯ. ನನಗನ್ನಿಸ್ತು ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ತುಂಬ ಜನರಪ್ಪ ರಾತ್ರಿ ಹಗಲು ಹೆದರಿಕೆ ಇವೆಲ್ಲ ಈ ವರ್ಷ ಇತ್ತು, ಹೌದಲ್ವಾ? ನನಗಿತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯ. ನಾವು 4 ಜನರು ಕೊರೋನಾ ಬಂತು, ನಮ್ಮಲ್ಲಿ 4 ಜನರು ಕೊರೋನಾ ಬಂತು ಪಾಯ್ಟು. ನಿಮ್ಗೆ ಯಾರಿಗೂ ಹೇಳಿಲ್ಲ, ಹೇಳೋದು ಬೇಡ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಮನೇಲಿ ಇದ್ಬಿಟ್ಟಿವಿ. ಹೆದರ್ಕೋಬಾರ್ದು ಅಲ್ವಾ? ಹೆದರ್ಕೋಬಾರ್ದು, ಏನಾಗಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಲಿದ್ದಾನೆ. ನೀವು ಹೆದರಿಕೆ ಇರೋದು ಸೈತಾನ ಆ ಒಂದು ವೆಪನ್. ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇರೋ ವೆಪನ್ ಅಂದರೆ ಫೇತ್. ಯಾವಾಗಲೂ ಅದು ಮರಿಬಾರ್ದು. ಹೆದರಿಕೆ ಅನ್ನೋದು ದೆವ್ವದು. ಇದು ನಮ್ಮ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಬಾಂಬ್ಸು ಮಿಸೈಲ್ಸನ್ನು ಬಿಸಾಕ್ತಾ ಇರ್ತಾರೆ ವಿರೋಧ ಸಾಯಿಸೋಕ್ಕೆ, ಹೌದಲ್ವಾ? ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಯ ಅನ್ನೋದು ದೆವ್ವನ ಬರೋದು. ಭಯವು ಅದು ನಿದ್ರೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ. ಚೆನ್ನಾಗಿ ಆರೋಗ್ಯವಾಗಿ ಆಗುವವರು ಸಾಯ್ತಾರೆ, ಯಾಕೆಂದ್ರೆ ಭಯ, ಹೌದಲ್ವಾ? ನಮ್ಮಲ್ಲಿ 4 ಜನರಿಗೆ ಕೊರೋನಾ ಬಂತು, ಇದು ಸುಳ್ಳು, ದೇವರು ಕಾಪಾಡ್ತಾನೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ನಂಬಿದ್ವಿ, ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿದ್ವಿ ಇದು ಸುಳ್ಳು, ನೀವು ಬಿಲೀವ್ ಮಾಡೋದು. ಯಾಕಂದ್ರೆ ದೇವ್ರು ಹೀಲಿ ಮಾಡೋರು. ನಿಜ ಇರ್ಬೋದು, ಬಟ್ ನಾವು ಬಿಲೀವ್ ಮಾಡೋದು. ದೇವ್ರು ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತಾ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿದ್ದೆ. 4 ಜನ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಹೋಗಲಿ, ಏನಾಗಿಲ್ಲ, ಕೊರೋನಾ ಬಂತು, ಅದು ಹೋಯ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಸೊ ಹೆದರ್ಕೊಂಬೇಡಿ. ಸೊ ಇದೆಲ್ಲ ನಾನು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಚಿಕ್ಕ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳೋ ಅನ್ಕೊಂಡೆ. ಈ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಈಗೋ ನಿನ್ನೊಂದಿನಲ್ಲಿ ಜಸ್ಟ್ ಯಾರನ್ನ ಹೇಳಿ, ನಿನ್ನ ಎದುರಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ, ಯಾರು ಅದನ್ನು ಮುಚ್ಚಲಾರರು. ಆಮೆನ್. ವಾಕ್ಯ ಅಂತದೆ, ನಿನ್ನ ಎದುರಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದಿದೆ, ಅದನ್ನು ಯಾರು ಮುಚ್ಚಲ್ಲ ಅನ್ನೋಕ್ಕೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಾಕ್ಷ್ಯನ ನಾನು ಹಂಚ್ಕೊಳ್ತೇನೆ. ಏನಂದರೆ, ಈ ಕೊರೋನಾ ಬಂದ್ಬಿಟ್ಟು 5 ನಿಮಿಷ ತಗೊತೀನಿ, 5 ನಿಮಿಷ, ಅದು ನಿಮಗೆ ಉಪಯೋಗವಾಗಿರ್ತದೆ. ಈ ಕೊರೋನಾ ಬಂದಿಂದ ನಮ್ಮ ಕಂಪ್ನಿಯಲ್ಲಿ ಸುಮಾರು ಒಂದು 9 ಜನರನ್ನ ಬಿಸಾಕ್ಬಿಟ್ರು. ತೆಗೆದು ಬಿಸಾಕ್ಬಿಟ್ಟು ಕೆಲಸ ತೆಗೆದುಬಿಟ್ರು. ನಮಗೆ 25% ಸ್ಯಾಲ್ರಿ ಕಟ್, 25%. ಆದರೂ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೇನೆ, ಬಿಸ್ನೆಸ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೀನಿ, ಕಂಪ್ನಿಗೆ ಲಾಭ ತೊಗೊಂಡು ಬರ್ತೀನಿ. ನಮ್ಮ ಬಾಸ್ ಅಂದರು, ಸರ್ ನಾನು ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿ ಕಂಪ್ನಿನೇ ಉದ್ಧಾರ ಮಾಡ್ತೇನೆ, ನೀನು ನನ್ನ ಸ್ಯಾಲ್ರಿ ಕಟ್ ಮಾಡ್ತಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಅವರಂದರು, ಇಲ್ಲಪ್ಪ, ಅದು ಕಂಪ್ನಿಗೆಲ್ಲ ಸೇಮಾಗಿ ಕಟ್ ಮಾಡಬೇಕು, ಅದು ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡೋದು ನಿನಗೆ ಇದು ಮಾಡೋಕ್ಕಲ್ಲ, ಕಂಪ್ನಿನೇ ಉದ್ಧಾರ ಆಗ್ತಲ್ಲ, ನೀನು ಎಷ್ಟು ಮಾಡಿದ್ರೆ ಕೆಳಗೆ ಹೋಗ್ತದೆ. ಸೊ ನೀ ಒಬ್ಬನು ಚೆನ್ನಾಗಿ ಆಗಿಬಿಟ್ಟೆ ನಿನಗೆ ಸಂಬಳ ಎಲ್ಲ ಕೊಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಆಮೇಲೆ ಇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಂದೆ, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬನ ಎಲ್ಲ ಬಿಸಾಕ್ತಲ್ಲ, ನಮ್ಮ ಸ್ಯಾಲ್ರಿ ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಕಂಪ್ನಿಯಲ್ಲಿ, ನನ್ನನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕ್ಬಿಟ್ರೆ ಲಾಸಸ್ ಕಡಿಮೆ ಆಗ್ತದೆ ಕಂಪ್ನಿಗೆ, ಅಲ್ವಾ? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಿ ನನ್ನನ್ನು ಟಾರ್ಚರ್ ಮಾಡಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿಬಿಟ್ರು. ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಬಟ್
ಜಾಬ್ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದು ದೇವರು. ದೇವರೇ ನನ್ನ ಕೆಲಸ ಕೊಟ್ಟು ಈ ಕಂಪ್ನಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾನೆ. ದೇವ್ರ ಚಿತ್ತಲ್ಲದೆ ಯಾವ ಮನುಷ್ಯನು ಯಾರೂ ನನ್ನನ್ನು ತೆಗಿಯೋಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಇಂಥ ಒಂದು ಜಗಳದಲ್ಲಿ ಒಂದು 15 ದಿನ ನಿದ್ರೆ ಇಲ್ಲ, ಏನಿಲ್ಲ, ಟೆನ್ಷನು, ಏನು ಮಾಡಬೇಕು, ಜಾಬ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಲೋನ್ಸ್ ಅವು ಇವಲ್ಲ. ಸಡನ್ನಾಗಿ ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಬಂತು ಇಂಡಿಯಾಗೆ, ಹೊಸೂರಲ್ಲಿ, ಟಾಟಾ ಮೊಬೈಲ್ ಮ್ಯಾನುಫ್ಯಾಕ್ಚರಿಂಗ್ ಕಂಪನಿ. ಈ ಕಂಪ್ನಿಯಲ್ಲಿ ಏನಾಯ್ತಂದರೆ, ಈ ಕೊರೋನಾ ಇರೋಂದ ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಬಾಸ್ಗಳು ಇಲ್ಲಿ ಬರೋಕ್ಕಾಗಿಲ್ಲ, ಯಾರ್ಯಾರು ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾವು ಒಬ್ಬನೇ ಡೀಲ್ ಮಾಡಬೇಕು, ನಾವು ಒಬ್ಬನೇ. ಸೊ ನಾನು ಒಬ್ಬನೇ ಅವತ್ತು ಹೋಗಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ, ದೇವರೇ ಅದ್ಭುತವನ್ನು ಹೆಂಗೋ ನಾವು ಫೇತ್ ಜಾಸ್ತಿ, ದೇವರೇ ಆರ್ಡ್ರ್ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಅಷ್ಟೊತ್ತಪ್ಪ, ಈ ಕಂಪ್ನಿಗೆ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಅಷ್ಟೊತ್ತು ಈಗ ಅರ್ಕೆ ಮಾಡ್ತಾ, ದೇವ್ರ ಕಿರಿ ಮಾಡ್ತಾ ಇದೇ ಮಾಡ್ತಾಯಿದೆ. ಕೊನೆಗೆ ಆಯಿತು, ಈ ಆರ್ಡ್ರಲ್ಲಿ ಯಾರು ಬರೋಕ್ಕಾಗಿಲ್ಲ, ಕೊರೋನಾ ಬಂದು ಎಲ್ಲ ಸ್ಟಕ್ ಆಗ್ಬಿಟ್ಟು, ಸಿಂಗಾಪುರ ಬಾಸೆಲ್ಲ ಇದ್ಬಿಟ್ಟು, ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬಾಸ್ಗಳಲ್ಲಿ ಇದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಒಬ್ಬನೇ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ. ಜರ್ಮನಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ವೇಣು ಒಬ್ಬನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ನಮ್ಮ ಓನರ್ಸ್ಗೆ, ಅಂದರೆ ಕಂಪ್ನಿ ಟಾಪಲ್ಲಿ ಜನರಿಗೆ ಆ ಥರ. ಸೊ ಅವ್ರು ನೋಡ್ತು ಏನಾಯ್ತು ಮಾಡಿ ನಾನು ಮಾಡಿ ಕೊನೆಗೆ ಈ ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ತೊಗೊಂಡ್ಬಿಟ್ಟೆ. ಈ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಎಷ್ಟೇ ಅಂದರೆ, ನಮ್ಮ ಕಂಪನಿ ಎಷ್ಟು ಮಾಡ್ತಲ್ವೋ ಎಲ್ಲ ಜನರು ಸೇರಿ ಎಷ್ಟು ಮಾಡ್ತಾರೋ, ಸಪೋಸ್ ಅವ್ರು 1 ಕೋಟಿ ಮಾಡಿದ್ರೆ, ಈ ಪ್ರಾಜೆಕ್ಟಲ್ಲಿ ನಾನು 4 ಕೋಟಿ ಮಾಡ್ತಾ, ಅಂದರೆ 1:4 ಅಷ್ಟು ಪ್ರಾಜೆಕ್ಟು ಒಬ್ಬನಲ್ಲೇ ನನ್ನ ಒಬ್ಬನ ಮೂಲಕವಾಗಿ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಡ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಅಸಾಧ್ಯವಾದ ಏನೂ ಇಲ್ಲ. ಸೊ ಕೊನೆಗೇನಾಯ್ತು, ಜರ್ಮನಿ ಅವರು ಪಾಪ ಇಂಥ ಒಂದು ಈ ಕಂಪನಿ ಎಲ್ಲ ಸೇರ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಯಾರು ಮಾಡ್ಲದ ಕೆಲಸ ಒಬ್ಬನೇ 4 ಟರ್ನ್ ಓವರ್ ಮಾಡೋ ಥರ ಒಂದು ಇದು ಮಾಡಿದಾನೆ. ಈ ತಿಂಗಳಿಂದ ವೇಣು ಸ್ಯಾಲ್ರಿ ಕಟ್ ಮಾಡಬಾರ್ದು, ಕಂಪ್ಲೀಟ್ ಕೊಡಿ ಅಂತ ಕೊಟ್ಬಿಟ್ರು. ಎಲ್ಲ ಕಟ್ ಆಯಿತು, ರೂಲ್ ಇತ್ತು, ಎಲ್ಲರೂ ಈಕ್ವಲ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಕೊಡಬೇಕು ಸ್ಯಾಲ್ರಿ, ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಮಾಡಬಾರ್ದು, ಯಾರಿಗಾನ ಕಟ್ ಮಾಡಿದೆ ಬೇರೆ ಕಟ್ ಮಾಡಬೇಕಂದ್ಬಿಟ್ಟು. ಬಟ್ ನನಗೇನಾಯಿತು, ಸಡನ್ನಾಗಿ ರೂಲ್ ಬಂದು ಜರ್ಮನಿಯಿಂದ ನಮ್ಮ ಬಾಸ್ಗಳು ಟಾಪ್ ಓನರ್ಸ್ಗಳು, ಇಲ್ಲ ವೇಣಿಗೆ ಸ್ಯಾಲ್ರಿ ಕಟ್ ಮಾಡಬಾರ್ದು, ಫುಲ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೊಡು ಅಂದರು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮ್ಲಿಗೆ ಪ್ರೀಮಿಯಂ ಟ್ರಿಪ್ ಟು ಜರ್ಮನಿ. ಈಗ ಕೊರೋನಾ ಹೋದ್ಮೇಲೆ ನಾವು 4 ಜನರು ಅವಳ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಹೈ ಕ್ಲಾಸ್ ಆಗಿ ಎಲ್ಲ ತಗೊಂಡೋಗಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಫಾರಿನ್ ಟ್ರಿಪ್ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾರೆ. ನೋಡಿ ಯಾವ ಥರ ಅದ್ಭುತಗಳ ಮಾಡ್ತಾನೆ ನಮ್ಮ ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ಬಾಗಿಲು ತೆಗೆದ್ರೆ ಅದನ್ನು ಯಾರೂ ಮುಚ್ಚೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗಿರ್ಬೋದು, ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಕೊರೋನಾ ಏನಿಲ್ಲ, ಏನು ಮಾಡ್ಬೇಕು, ಬಿಸಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೌದು ಬಿಸಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನಗೆ ಬಿಸಾಕಾಗಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ದೇವರು ನನ್ನ ಕಡೆ ಇದ್ದಾನೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಕಡೆ ಇದ್ದಾನೆ. ಕೊರೋನಾ ಬರ್ಬೋದು, ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಳು ಹಿಂದೆ ಮುಂದೆ ಆಗ್ಬೋದು, ಏನಾಗ್ಬೋದು, ಜಸ್ಟ್ ನಂಬಿರಿ, ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ. ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಸ್ಯಾಲ್ರಿ ಚೇಂಜ್ ಆಯಿತು, ನನಗೆ ಫಾರಿನ್ ಟ್ರಿಪ್ ಬಂತು. ಯಾವಾಗ? ಕೊರೋನಾ ಟೈಮಲ್ಲಿ ಎಲ್ಲ ತೆಗೆದು ಬಿಸಾಕ್ತಾರೆ. ನೋಡಿ ಹೇಗೆ ದೇವರು ಅದ್ಭುತಗಳು ಮಾಡ್ತಾನೆ, ಹೌದಲ್ವಾ? ಸೊ ಅದಕ್ಕೆ ದೇವರು ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದ್ರೆ ಯಾರೂ ಮುಚ್ಚೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಬಾಗಿಲು ತರಲಿ, ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಅತಿಶಯಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಲಿ. ನಂಬರಿ, ಜಸ್ಟ್ ದೇವ್ರು ಮಾಡ್ತಾನೆ ಮಟ್ಟ, ಯಾವಾಗ ನಂಬರಿ. ಮೈಂಡ್ ಅನ್ನೋದು ಒಂಥರ ಬ್ಯಾಟಲ್ ಫೀಲ್ಡ್ ಎಲ್ಲ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಮೈಂಡು ಯಾವುದೋ ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅದನ್ನು ಸೈಡ್ ಹಾಕಬೇಕು. ಸೈಡ್ ಹಾಕಿ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಹೇಳ್ತಾ ಇರುವಾಗ ದೇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಅಂದರೆ, ದೇವರು ಅದ್ಭುತಗಳ ಅತಿಶಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ. ಸೊ ನಿಮ್ಮ ಕೊರೋನಾ ಬಂದು ಹೋಗಿರ್ಬೋದು, ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕೊರೋನಾ ಬಗೆವರಿ ಆಗಬೇಡ, ನಮ್ಗೆ ಬಂದು ಹೋಯ್ತು, ನಮ್ಗೇನಾಗಿಲ್ಲ, ನಿಮ್ಗೇನಾಗಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೆದರಿಕೆ ಅನ್ನೋದು ಯಾವಾಗ ಜ್ಞಾಪ ಇಟ್ಕೋಬೇಕು, ಹೆದರಿಕೆ ಅನ್ನೋದು ದೆವ್ವದಿಂದ ಬರೋದು. ಹೆದರಿಕೆ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬಿಟ್ಟರೆ ನಿಮ್ಮ ಬಾಡಿ ಶೇಕ್ ಆಯ್ತು, ಎಲ್ಲ ಶೇಕ್ ಆಗ್ತದೆ. ನನ್ನ ಲೈಫಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಟೈಮ್ ಹಂಗೆ ಆಗಿದೆ. ಸೊ ಅದರಿಂದ ಅದು ದೇವ್ರನ್ನ ಬರೋದು ಫೇತ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದೊಂದು ಸಾಕ್ಷಿ ನಾನು ಹಂಚ್ಕೊತಾನೆ. ದೇವ್ರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಪಾಸ್ಟರ್ ಅವರಿಗೆ ಚಾನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ಪರಲೋಕದಲ್ಲಿರೋ ತಂದೆಯ ದೇವರೇ, ಅಪ್ಪ ನೀನು ಒಳ್ಳೆಯವನಪ್ಪ. ಅಯ್ಯ, ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಇಟ್ಟು ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ಅಯ್ಯ, ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಾವು ಈ ಥರ ಬಂದು ನಿಮ್ಮ ಆರಾಧಿಸುವಂತೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ದೇವರೇ, ಯಾರು ಬಿಟ್ಟರು ಯಾರು ಹೋದ್ರು ನೀನಿದ್ರೆ ಸಾಕಪ್ಪ ಜೀವಿತದಲ್ಲಿ. ದೇವರೇ, ನೀನಿದ್ರೆ ಸಾಕು, ನೀವಿದ್ರೆ ಸಾಕಪ್ಪ. ನಿನ್ನ ಮೂಲಕ ಹೋಗಿ ಎಲ್ಲವೂ ಸಾಕು. ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ.
ದೇವರೇ ಈ ಸಮಯದಲ್ಲಪ್ಪ ಆಫರಿಂಗ್ಸ್ಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ, ಟೈಸ್ಗೋಸ್ಕರ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ ತಂದೆಯೇ. ದೇವರೇ ಅದನ್ನು ಆಶೀರ್ವಿಸಪ್ಪ. ದೇವರೇ ನಿನ್ನೊಂದು ಆಶೀರ್ವಾದವು ಇದ್ರ ಮೇಲೆ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ ತಂದೆ. ಇದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನೆ ಜನರು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವಂತೆ ಮಾಡಪ್ಪ. ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದು ಸಹಾಯ ಮಾಡು, ಧೈರ್ಯ ಕೊಡು, ಬೋಲ್ಡ್ನೆಸ್ ಕೊಡಪ್ಪ, ಎಲ್ಲವನ್ನು ಎದುರಿಸುವ ಶಕ್ತಿ ಕೊಡು ತಂದೆ. ದೇವ್ರ ಅದು ಮಾತಲ್ಲ, ಯಾರು ಈ ಒಂದು ಬರ್ತ್ಡೇಸ್ ಮತ್ತೆ ಮ್ಯಾರೇಜ್ ಅದು ಇದು ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಎಲ್ಲರೂ ಕ್ಲೋಸ್ ಆಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ತಂದೆ. ದೇವರವ್ರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು, ದೇವರ ಒಂದು ಹಸ್ತು ಇವ್ರ ಮೇಲೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ತಂದೆ. ಆಶೀರ್ವಿಸು ತಂದೆ. ಈಗ ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಮೂಲಕವಾಗಿ ಅಪ್ಪ ನಮ್ಮ ನಮ್ಮ ನಿಮ್ಮ ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ನೀನು ಮಾತಾಡಿ ಸ್ವಾಮಿ. ಕೊಟ್ಟಿದ್ದ ಆಫರಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ನಿನ್ನ ಜನರು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನೋಡುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ ತಂದೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ ತಂದೆ ಆತೇವೆ. ಆಮೇನ್. ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಅವರ ಸಾಕ್ಷಿ ಒಂದು ನಿಜವಾಗ್ಲೂ ನಮಗೆ ಒಂದು ಬಲ ಕೊಡುವಂಥದ್ದಾಗಿ ಇದೆ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಲಾಕ್ಡೌನ್ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಾನವನ್ನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆಮೇನ್. ಈಗಾಗಲೇ ಹೋದ 2 months ಬ್ಯಾಕ್ ಕೂಡ ಇನ್ನೊಬ್ಬರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದರು. ಇಬ್ಬರು ಅವ್ರಿಗೆ ಕೊರೋನಾ ಪಾಸಿಟಿವ್ ಬಂದು ಅವರು ಈವನ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲೇ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿ ಒಂದು ಭಯದಲ್ಲಿ ಇದ್ದರು. ದೇವರವರನ್ನು ಸ್ವಸ್ಥತೆ ಕೊಟ್ಟು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಆಮೇನ್. ಅದರಿಂದ ಭಯಪಡಬಾರದು ಅನ್ನೋ ಹೇಳಿದಾಗೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಜನರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀವಿ? ಆಮೇನ್. இன்னைக்கு விசேஷமாக நம்ம நடுவில் ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. சுனிதா அவங்க ஒரு விசேஷமான தேவனுடைய ஊழியக்காரி. மைசூர் ஐசிஆர்எம் சென்ட்ரல் சர்ச்சில் கூட ஒரு ஃபுல் டைம் ஊழியக்காரியாகவும், மிக முக்கியமாக அவங்க வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரி, இது சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் தட்டிக்கவே முடியாது. அவங்க இன்றைக்கி நம்ம நடுவில் வந்திருக்கிறாங்க. அதனால் நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறோம், எங்களுக்கும் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் இந்த மொழிபெயர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதனால் அவங்க வந்து தொடர்ந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. கரங்களை தட்டி அவங்க நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் யூ, வெல்கம் வெல்கம். ஆமென். ஹல்லேலூயா. என்னதான் காலங்கள் முடிந்து போனாலும் நமக்கு முன்பதாக ஒரு புதிய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ಏನೇ ಕಾಲವು ಬದಲಾದರೂ ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ ಇರುತ್ತೆ. ஹல்லேலூயா. Hallelujah. 2020 போனா என்ன, 2021 இருக்குது. ஆமென். 2020 ಹೋದ್ರೆ ಏನು, 2021 ನಮಗೆ ಅದಲ್ಲ நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம், நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். ಅದರಿಂದ ನಾವು ಸಂತೋಷ ಪಡ್ಲಿಕ್ಕಿರುವಂತ ಒಂದು ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ನಾವು ಇವತ್ತು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇವೆ, பலனோடு இருக்கிறோம். ನಾವು ಬಲದಿಂದ நம்ம ಇದ್ದೇವೆ, குடும்பம் நம்மோடு கூட இருக்கிறது, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಮ್ಮ நம்முடைய ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದೆ, சபை நம்மோடு கூட ನಮ್ಮ இருக்கிறது. ಸಭೆ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದೆ. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து கிருபையாய் கொடுக்கிறார். ದೇವರು ಪ್ರತಿಯೊಂದು ದಿವಸಗಳನ್ನ ನಮಗೆ ಕೃಪೆಯಾಗಿ ஆண்டவர் ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. ஒவ்வொரு நாளும் நம்மள வந்து கூட பலப்படுத்தி நடத்துகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪ್ರತಿ ದಿನವೂ ಬಲಪಡಿಸುತ್ತಾ ನಡೆಸುತ್ತಾ நம்ம ಬರ್ತಿದ್ದಾರೆ. வாக்குத்தத்த செய்தியை நம்ம அந்த 1ஆம் தேதி நம்ம கேட்டோம். ನಾವು ವಾಗ್ದಾನ ವಚನವನ್ನ 1ನೇ ತಾರೀಕಿನಂದು ಕೇಳಿದ್ವು. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல ಪ್ರಕಟಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ முழு வசனத்தை வாசிக்கும் பொழுது ಸಂಪೂರ್ಣ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ಓದುವಾಗ, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಬಲ್ಲೆನು, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ನಿನಗಿರುವ ಶಕ್ತಿ நீ ಕೊಂಚವಾಗಿದ್ದರೂ என் நாமத்தை மறுதலியாமல் ನೀನು ನನಗೆ ಸೇರಿದವನಲ್ಲವೆಂದು என் ಹೇಳದೆ வசனத்தை கைக்கொண்டபடியினால் ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದರಿಂದ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், ಈಗೋ ನಿನ್ನೆದುರಿನಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು அதை ತೆರೆದಿದ್ದೇನೆ, ஒருவனும் பூட்ட மாட்டான். ಯಾರು ಅದನ್ನ ಮುಚ್ಚಲಾರರು. ஆமென். அண்ணன் ஒரு நல்ல டெஸ்டிமனி, அது ஒருவனும் பூட்ட முடியாது. ಅಣ್ಣನವರಿಂದ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಸಾಕ್ಷಿಯನ್ನ ಕೇಳಿದ್ವು. ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಯಾರು ಅದನ್ನ ಮುಚ್ಚಲಿಕ್ಕೆ உங்களுக்காக ஆண்டவர் திறந்த கதவை யாராலும் க்ளோஸ் பண்ண முடியாது. ನಿಮಗಾಗಿ ದೇವರು ತೆರೆದಿರುವಂತ ಕದವನ್ನ ಯಾರಿಂದಲೂ ಮುಚ್ಚಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ அதை ಇಲ್ಲ. நம்ம பார்த்தோம். பைபிள்ல இந்த திறந்த வாசல் என்பது என்ன ಅರ್ಥத்தை கொடுக்குதுன்னா, ನಾವು ನೋಡಿದ್ವು ಈ ತೆರೆದ ಬಾಗಿಲು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಯಾವ ಅರ್ಥವನ್ನ ಕೊಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ஒன்னு ಹೇಳುವುದಾದ್ರೆ, மறுரூபப்படுத்துகிற அல்லது மாற்றத்தை உண்டு பண்ணுகிற இடம், ಒಂದು ರೂಪಾಂತರಗೊಳಿಸುವಂತಹ ಸ್ಥಳ, புதிய துவக்கத்தை அல்லது ஒரு ஆரம்பத்தை, ஒரு அடையாளத்தை, நியூ பிகினிங் கொடுக்கிறதான ஒரு இடம், ಒಂದು ಹೊಸ ಪ್ರಾರಂಭವನ್ನ, ಒಂದು ಗುರುತನ್ನ ಕೊಡುವಂತಹ ಒಂದು புதிய ಸ್ಥಳವಾಗಿದೆ. வாய்ப்புகளுக்கான ஒரு அடையாளம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய வாய்ப்புகள், ಹೊಸ ಅವಕಾಶಗಳನ್ನ ತೆರೆಯುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತೆ. புதிய நிலை, ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது. ಒಂದು ಹೊಸ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು The new ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. level, ஒரு புதிய next stage என்ற மாதிரி. ಮುಂದಿನ ಹಂತ, ಹೊಸ ಸ್ಥಾನವನ್ನ ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. Hallelujah. Hallelujah.
Hallelujah. ஆண்டவரே சொல்றாரு, நான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். ಆದ್ರಿಂದ ದೇವರೇ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಾನು ನಿನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ತೆರೆದ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு ಈ ದಿನ நம்ம இந்த திறந்த வாசல் ஓபன் டோர் என்ற ஒரு அதே தலைப்புல ತೆರೆದ ಬಾಗಿಲು ಎನ್ನುವಂತ ಅದೇ சில ಶಿರೋನಾಮೆಯೊಟ್ಟಿಗೆ காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು இந்த ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. புது வருஷத்துல ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ உங்களுடைய குடும்பத்திற்காக, ನಿಮ್ಮ உங்கள் ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ, குடும்பத்திற்கு முன்பதாக ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ தேவன் ஒரு ಮುಂಭಾಗದಲ್ಲಿ திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದು ತೆರೆದ ஆமென். ಬಾಗಿಲನ್ನು உங்களுடைய விசுவாச ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கண்கள் அதை பார்க்கட்டும். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣುಗಳು ಅದನ್ನು நம்முடைய ನೋಡಲಿ. ஊழியத்திற்கு முன்பதாக, ನಮ್ಮ ಸೇವೆಯ நம்முடைய ಮುಂಭಾಗದಲ್ಲಿ, சபைக்கு முன்பதாக ನಮ್ಮ ಸಭೆಯ கர்த்தர் ஒரு ಮುಂಭಾಗದಲ್ಲಿ திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದು ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನ ஆமென். ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்முடைய ಆಮೆನ್. தொழிலுக்கு முன்பதாக, ನಮ್ಮ ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಗೆ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ, நம்முடைய இந்த சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், நம்முடைய சின்ன தொழில் பெரிய தொழில் இதற்கு முன்பதாக ನಮ್ಮ ವ್ಯಾಪಾರ ಅದು ಚಿಕ್ಕದಾಗಿರಬಹುದು ದೊಡ್ಡದಾಗಿರಬಹುದು, ಅದರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ದೇವರು ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನ ஆமென். ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯ ಏನಾಗುತ್ತೆ, எப்படி முடியும், ಹೇಗೆ ಅದು ஆனா உங்கள் ಮುಗಿಯುತ್ತೆ. பிள்ளைகளுக்கு முன்பதாக ಆದರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ தேவன் ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ஒரு திறந்த வாசலை ದೇವರು வைத்திருக்கிறார். ಒಂದು ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. ஆமென். ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಹೊಸ ಬಾಗಿಲನ್ನ ದೇವರು அப்படின்னா ತೆಗೆದಿದ್ದಾರೆ. என்ன ಅರ್ಥம்னா, ಹೀಗಂದ್ರೆ ಏನ್ இது வரைக்கும் ಅರ್ಥ நம்ம ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, பார்க்காததுன்னு சொல்லி தான் அர்த்தம். ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಾವು ಅದನ್ನ ನೋಡೇ ಇಲ್ಲ ಎಂಬ ಅರ್ಥ. இது வரைக்கும் நம்ம போகாததுன்னு சொல்லி தான் அர்த்தம். ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಾವು ಹೋಗದೇ ಇರುವಂತದ್ದು ಎಂಬ ಅರ್ಥ. புதுசுன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காதது. ಹೊಸದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದರಲ್ಲೇ ನಾವು ಇದುವರೆಗೂ ஆனா ನೋಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் இந்த வருஷத்துல அப்படி புதிய கதவுகளை திறந்து இருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಹೊಸ ಕದಗಳನ್ನ ದೇವರು ತೆರೆಯ ஹalleluya, ஹalleluya. இது ஒரு Hallelujah. நம்பிக்கையின் வாசல். ಇದು ಒಂದು ನಂಬಿಕೆಯ இது ಬಾಗಿಲು, திறந்த வாசல். ತೆರೆದ ಬಾಗಿಲು. இது உங்களுடைய ಅದ್ಭುತத்தின் வாசல். ಇದು ನಿಮ್ಮ ಅದ್ಭುತದ இது ಬಾಗಿಲು. உங்களுடைய ಆರೋಗ್ಯத்தினுடைய வாசல். ಇದು ನಿಮ್ಮ ಆರೋಗ್ಯದ ಬಾಗಿಲು. இது ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய ಇದು வாசல். ಒಂದು ವಾಗ್ದಾನದ ಬಾಗಿಲು. இது ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல். ಇದೊಂದು ಆಶೀರ್ವಾದಕರ உங்களுக்காக ಬಾಗಿಲು. திறக்கப்பட்டிருக்கிறது. ನಿಮಗಾಗಿ ஆமென். ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சாத்தான் ಆಮೆನ್. ಅನೇಕ வழிகளிலே கதவுகளை மூட அடைக்க பார்க்கிறான். ಸೈತಾನನು ಅನೇಕ ವಿಧಾನಗಳಲ್ಲಿ ತೆಗೆದಿರುವಂತ ಕದಗಳನ್ನ ಮುಚ್ಚಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ சில ಪಡ್ತಾನೆ. நேரங்களிலே சில மனிதர்கள் மூலமாக கூட அதை ட்ரை பண்றான். ಕೆಲವು ಬಾರಿ ಕೆಲವು ಮನುಷ್ಯರುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅವನು ಪ್ರಯತ್ನ அண்ணா ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. சொன்ன மாதிரி அவருக்கு அந்த ப்ரொமோஷன் அந்த ஒரு இதை பண்ணும்பொழுது இவருக்கு டார்ச்சர் கொடுத்து எப்படியாவது கீழே தள்ளி விட்டுணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ಅಣ್ಣ ಅವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೊಂದು ಬಡ್ತಿ ಸಿಗುವಂತ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಇವರನ್ನ ಹೇಗಾದ್ರೂ ತಳ್ಳಿ ஆண்டவர் சொல்றாரு ಆದರೆ ದೇವರು ஒருவனும் பூட்ட மாட்டான். ಯಾರು ಮುಚ್ಚಲಾರರು. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர். ಕರಗಳನ್ನ ಮೇಲೆ ಹೇಳ್ರಿ, ஆமென். சொல்லுங்க, ದೇವರು. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ್ರಿ, ದೇವರು எனக்காக, ನನಗಾಗಿ, என் குடும்பத்திற்காக, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ, என் சபைக்காக ನನ್ನ ಸಭೆಗಾಗಿ ஒரு திறந்த வாசலை ಒಂದು ತೆರೆದ வைத்திருக்கிறார். ಬಾಗಿಲನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒருவனாலும் ಅದನ್ನ எந்த ಒಬ್ಬರಿಂದಲೂ சக்தியினாலும் ಯಾವ அதை ಶಕ್ತಿಯಿಂದಲೂ பூட்ட முடியாது. ಮುಚ್ಚಲಿಕ್ಕಾಗದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் கேட்கும்போது உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருக்குது. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇದನ್ನ ಕೇಳುವಾಗಲೇ ನಿಮಗೆ ಒಂದು ಸಂತೋಷವಾಗುತ್ತೆ. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ಪ್ರಕಟಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அவர் ಓದುವಾಗ, தாவீதின் திறவுகோல்களை உடையவரும் ಆತನು ದಾವೀದನ ಬೀಗದ ಕೈಯುಳ್ಳವನು, பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ಯಾರು ಮುಚ್ಚಕೂಡದಂತೆ ತೆರೆಯುವವನು, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறார். ಯಾರು ತೆರೆಯದಂತೆ ಮುಚ್ಚುವವನು ಆಗಿರುವ ಆತನು. ஹalleluya. Hallelujah. தேவன் திறந்தா யாராலும் பூட்ட முடியாது. ದೇವರು ತೆರೆಯ ಮಾಡಿದ್ರೆ ಅದನ್ನ ಯಾರಿಂದಲೂ ಮುಚ್ಚಲಿಕ್ಕೆ ஏன்னா ಆಗುವುದಿಲ್ಲ. சாவி அவர் கையில தான் இருக்குது. ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಬೀಗದ ಕೈ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ஆமென். என்ன சொல்றார்? திறவுகோலை உடைகிறவர் சொல்லுகிறதாவது, ಆತನು ಬೀಗದ ಕೈ ಉಳ್ಳವನು ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ என்ன ಇದ್ದಾನೆ. சொல்றாரு? நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ಆತನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ? ನಾನು ನಿಮಗೆ ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನ பெரிய ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. பெரிய மால், பெரிய பெரிய ஒரு இப்போ ஏர்போர்ட் இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போகும்போது ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮಾಲ್ ಮತ್ತೆ ಈ ಏರ್ಪೋರ್ಟ್ ಈ ರೀತಿಯಾದ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ டோர் க்ளோஸா இருக்கும். ಆ ಒಂದು ಬಾಗಿಲು நம்ம ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. கிட்ட போய் நின்ன உடனே அந்த சென்சார்ல ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். ನಾವು ಹೋಗಿ ಹತ್ರ ನಿಂತ್ಕೊಂಡ ತಕ್ಷಣ ಆ ಸೆನ್ಸರ್ ನಮ್ಮನ್ನ ಇದ್ ಮಾಡಿ ಅದು ಹಾಗೆ ಓಪನ್ அந்த ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. மாதிரி ஏதாவது கதவு பார்த்திருக்கீங்களா? ಆ ರೀತಿಯಾದ ಯಾವ್ದಾದ್ರು ಬಾಗಿಲನ್ನ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். ಆಟೋಮೆಟಿಕ್ ಬಾಗಿಲುಗಳು நிறைய ನೋಡಿದ್ದೀರಾ? கம்பெனிகள் அது இருக்கும். ತುಂಬಾ ಕಂಪನಿಗಳಲ್ಲಿ ಅದು ಇರುತ್ತೆ. முக்கியமான பெரிய பெரிய இடத்துல எல்லாம் அது இருக்கும். ಮುಖ್ಯವಾದಂತ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ அப்படின்னா அங்க போய் நின்னாலே அந்த மனுஷனை சென்ஸ் பண்ணி அது யாரா இருந்தாலுமே டக்குன்னு டோரை திறக்குது. ಅಲ್ಲಿ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತುವುದಾದ್ರೆ ಸಾಕು, ಅಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಡೋರ್ ಅದನ್ನ ನಮ್ಮ ಸೆನ್ಸ್ ಮಾಡಿ ಅದು ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆಯ ಮಾಡುತ್ತೆ. இன்னைக்கு தேவ சமூகம் நம்ம கூட இருந்தா, ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರುವುದಾದ್ರೆ, தேவன் நம்மோடு கூட இருந்தா, ದೇವರು நம்ம ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರುವುದಾದ್ರೆ போற இடத்துல எல்லாம் கதவுகள் திறக்கப்படும். ನಾವು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ ಬಾಗಿಲುಗಳು
ಬಾಗಿಲುಗಳು ஹalleluya ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ನಾವೇನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ போய் ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. நின்னா போதும். ನಾವು ಹೋಗಿ ನಿಂತ್ರೆ கதவுகள் ಸಾಕು. திறக்கப்படும். ಕದಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. மோசே ஆண்டவர் பார்த்து கேக்குறாரு. ಮೋಶೆಯು ದೇವರನ್ನ ನೋಡಿ யாத்திராகமம் ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. 33வது அதிகாரம் 14வது வசனத்துல ವಿಮೋಚನ ಕಾಂಡ 33:14 ஆண்டவரே இது வரைக்கும் எப்படியே நாங்க வந்துட்டோம். ದೇವ್ರೆ ಇಲ್ಲಿಯ ತನಕ ನಾನು ಹೇಗೋ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ, இனிமே எப்படி இருக்க போதுன்னு எங்களுக்கு தெரியல. ಇನ್ಮೇಲೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நாங்க தனியாவும் போக விரும்பல. ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನಾನು எங்களுக்கு ಬಯಸ್ತಿಲ್ಲ. உம் சமூகம் வேண்டும். ನನಗೆ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ, ನಿನ್ನ உங்க ಸನ್ನಿಧಾನ சமூகம் ಬೇಕು. எங்களுக்கு முன்பதாக போக வேண்டும். ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. ஹalleluya. Hallelujah. அவர் கேக்குறாரு. ಆತನು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. அப்போ ஆண்டவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಸನ್ನಿಧಾನ ನಿನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ಆತನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ஆமென். ಕೊಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. 2020 ಫುಲ್ಲಾ அப்படியே பயங்கரமான அலைச்சல். 2020 ಒಂದು ಭಯಂಕರವಾದಂತ ಒಂದು ಅಲೆದಾಡುವಿಕೆ ಉಳ್ಳಂತದ್ದಾಗಿತ್ತು. பயங்கரமான பயம் நிறைந்ததா இருந்தது. ತುಂಬಾ ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಭಯವು ஐயோ ಆವರಿಸಿಕೊಂಡಂತದ್ದಾಗಿತ್ತು. கேட்டாலே பக்கத்துல போறதுக்கே பயமா இருந்தது. ಕೇಳಿದರೇನೆ ಹತ್ರ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಭಯ ஆனா இந்த 2021ல ஆண்டவர் சொல்றாரு 2021ರಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். ಆತನ ಸನ್ನಿಧಾನ ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ஹalleluya. அவரை ಹೋಗುತ್ತೆ. பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ಆತನನ್ನ ನೋಡಿ இந்த ಹೇಳೋಣ, வருஷம் ದೇವರೇ, முழுசா ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿಯಾಗಿ எல்லாத்துலயுமே ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ உங்க சமூகம் எனக்கு முன்பதாக போகட்டும் ನಿನ್ನ ஆண்டவரே. ಸನ್ನಿಧಾನ ನನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಲಿಯಪ್ಪ. கடந்த வருஷம் கடந்து போய் விட்டது. ಕಳೆದ ವರ್ಷ ಅದು ಕಳೆದು ಹೋಯಿತು. சில பேருக்கெல்லாம் இன்னும் கூட அந்த வருஷத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ಕೆಲವರೆಲ್ಲ ಇನ್ನೂ ಆ ವರ್ಷದಲ್ಲೇ ಕುಳಿತಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ஐயோ ಇದ್ದಾರೆ. அது நடக்கவே இல்லையே, ಅಯ್ಯೋ ನನಗೆ ಇದು ನಡೀಲೇ இது ಇಲ್ವಲ್ಲ, கைகூடியே வரலையே, ಅಯ್ಯೋ ಇದು ನನಗೆ ನಡೀಲೇ இவ்வளவு ಇಲ್ವಲ್ಲ, நான் ஜெபம் பண்ணி கூட பார்த்தனே, ಇಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆನೂ ಮಾಡಿ ನೋಡಿದ್ನಲ್ಲ, நடக்கலையே, ನಡೆದಿಲ್ವಲ್ಲ. அது போன வருஷம், ಅದು ಹೋದ ವರ್ಷ, அது முடிஞ்சு போன ஸ்டோரி, முடிஞ்ச கதை. ಅದು ಮುಗಿದಂತಹ ಕತೆ. ஆனா ஆண்டவர் இப்ப புது வருஷத்தை கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ Amen. ಹೊಸ ವರ್ಷವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. Fresh new hope. ತಾಜಾವಾದಂತಹ ಹೊಸ ವರ್ಷ, Amen. ஒரு புதிய நம்பிக்கை, ಒಂದು ದೊಡ್ಡ Amen. ಎದುರು ನೋಡುವಂತ அதுல ಒಂದು ஒரு ನಂಬಿಕೆ, புதிய உற்சாகம். ಒಂದು ಹೊಸ ನಂಬಿಕೆ. ஆண்டவர் சமூகம் நமக்கு முன்பதாய் போகிறது. ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ தானாக ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. கதவுகள் திறக்கப்பட போகிறது. ಅದಾಗಿ ಬಾಗಿಲುಗಳು ஆமென். ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. பக்கத்துல பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಪ್ರವಾದನಾತ್ಮಕವಾಗಿ ಹೇಳ್ರಿ. நீங்க பாக்கும்போதே ஒரு மாதிரி பார்த்தா அவங்க அப்படிதான் பாப்பாங்க. நீங்க பாக்கும்போது சிரிச்ச முகத்தோடு பாருங்க. ನೀವು ನೋಡುವಾಗ್ಲೇ Okay. ಒಂಥರ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ನಿಮ್ನ ಹಾಗೆ ನೋಡ್ತಾರೆ. ನೀವು Okay, ನಗು பார்த்து ಮುಖದೊಟ್ಟಿಗೆ ನೋಡ್ರಿ. சிரித்த முகத்தோடு சொல்லுங்க. ನಗು ಮುಖದೊಟ್ಟಿಗೆ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ. Don't worry. ಭಯ ಪಡಬೇಡಿ, கதவுகள் திறக்கிறது. ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯುತ್ತೆ. Hallelujah. Hallelujah. எல்லாம் எனக்கே அவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்றீங்க. Thank you. என்னைய ನೀವೆಲ್ಲರೂ பார்த்து ನಮ್ಮನ್ನ சொல்லுங்க. ನೋಡಿ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. ನಿಮ್ಗೆ பக்கத்துல thank you. சொல்லுங்க. Don't worry. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರ್ಗೆ ಹೇಳಿ, Doors will be open. ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯುತ್ತೆ, கதவுகள் ಚಿಂತೆ திறக்கப்படும். ಮಾಡಬೇಡಿ. ಬಾಗಿಲುಗಳು ஆனா ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. தேவனை மட்டும் நீங்க கூட வச்சுக்கோங்க. ಆದರೆ ದೇವರನ್ನ ಮಾತ್ರ ನೀವು அவரை மட்டும் விட்டுற கூடாது. ಆತನನ್ನ ಮಾತ್ರ இந்த இந்த ಬಿಟ್ಬಿಡಬಾರದು. வருஷத்துடைய முதல் என்னுடைய தீர்மானம் என்னன்னா, ಈ ವರ್ಷದ ನನ್ನ ಮೊದಲ ತೀರ್ಮಾನ ಏನು ಅಂದ್ರೆ, ஆண்டவரே நீங்க என்னை விட்டு கண்டிப்பா போக மாட்டீங்க. ದೇವರೇ ನೀವು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನನ್ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. நான் எந்த சூழ்நிலையிலும் போயிட்டுனா தூரம் போயிட கூடாதுப்பா. ನಾನು ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ எதுனாலும் உங்களை தான் நான் பிடிச்சிக்கணும். ಯಾವುದೇ ಅಂದ್ರೂನು ನಾನು ನಿಮ್ಮನ್ನೇ எனக்கு அதுக்கு ಹಿಡ್ಕೋಬೇಕು. கிருபையை தாங்க. ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕೃಪೆ அதுதான் என்னுடைய முதல் தீர்மானம். ಇದೇ ನನ್ನ ಮೊದಲ ஹalleluya. ತೀರ್ಮಾನ. Hallelujah. கதவுகள் திறக்கப்படும். ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. அற்புதங்கள் நடக்கும். ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತೆ. Amen. ಆಮೆನ್. அப்போ வேதத்துல சில கதவுகளை குறித்து சொல்லி இருக்கிற, திறந்த வாசலை குறித்து சொல்லி இருக்கிற, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೆಲವು ತೆರೆದು ಬಾಗಿಲುಗಳನ್ನ ಕುರಿತಾಗಿ சில ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசல்களை குறித்து சொல்லி இருக்கிறது. ಕೆಲವು ದ್ವಾರಗಳನ್ನ ಬಾಗಿಲನ್ನ ಕುರಿತಾಗಿ அதுல ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம சீக்கிரமா சில காரியங்களை பார்க்க போறோம். ಇದರಲ್ಲಿ ಎಷ್ಟಾಗುತ್ತೋ ಅಷ್ಟನ್ನ ವೇಗವಾಗಿ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம். ಮೊದಲನೇದಾಗಿ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ನಾನೇ ಆ ಬಾಗಲು, ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯಾವನಾದರೂ ಒಳಗೆ ಹೋದರೆ ಸುರಕ್ಷಿತವಾಗಿದ್ದು ಒಳಗೆ ಹೋಗುವನು, ಹೊರಗೆ ಬರುವನು, ಮೇವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲಿ நானே வாசல். ನಾನೇ ಬಾಗಿಲು. இந்த இடத்துல 10வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು
ಓದುವಾಗ ஒரு நல்ல மேய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ಒಂದು ಕುರುಬನನ ಕುರಿತಾಗಿ, ಒಳ್ಳೆಯ அப்போ ಕುರುಬನನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பார். ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳಿಗಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ இப்போ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் இந்த இடத்துல அவர் மேய்ப்பனாகவும் நம்மை ஆடுகளாகவும் சொல்லுகிறார். ದೇವರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಅವರು ಕುರುಬರಾಗಿಯೂ ನಮ್ಮನ್ನ ಆತನ ಕುರಿಗಳಾಗಿಯೂ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சங்கீதம் 23வது சங்கீதத்துல தாவீது தேவனை மேய்ப்பராகவும் அவரை ஆடாகவும் நினைத்து சொல்றார். ಕೀರ್ತನೆ 23ರಲ್ಲಿ ದಾವೀದನು ದೇವರನ್ನ ಕುರುಬನನ್ನಾಗಿಯೂ ತನ್ನನ್ನ ತಾನು ಕುರಿ ಎಂಬುದಾಗಿಯೂ ನೆನೆಸಿ ಅದನ್ನ இப்போ ಬರೆದಿದ್ದಾನೆ. இயேசு சொல்றாரு, ಈಗ ಇಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் ஒரு வாசலாய் உங்களுக்கு இருக்கிறேன், ನಾನು ನಿಮಗೆ ಬಾಗಲಾಗಿದ್ದೇನೆ, என் வழியா ஒருத்தன் பிரவேசித்தால் ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹೋಗುವವರು அவன் ரட்சிக்கப்படுவான். ಆತನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. ஹalleluya. ಆಮೆನ್. என் வழியா ஒருத்தன் உள்ள வந்துட்டா ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ அவன் ಹೋಗುವುದಾದ್ರೆ மேய்ச்சலை கண்டடைவான். ಅವನು ಮೇವನ್ನ ಕಂಡುಕೊಳ್ತಾನೆ. அப்போ சொல்றாரு, அவனுக்கு குறைவு இருக்காது. ಈಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ. அதுதான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ಆದ್ದರಿಂದಲೇ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ಯೆಹೋವನು ನನಗೆ ಕುರುಬನು, நான் ತಾಳ್ಚಿ ಅಡೆಯೇன், ನಾನು ಕೊರತೆ அவர் என்ன ಪಡೆಯುವೆನು. புல்லுள்ள இடங்களில் நடத்துவார், ಆತನು ಹಸುರುಗಾವಲುಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸುತ್ತಾನೆ, அமர்ந்த தண்ணீரண்டாய் நடத்துவார், ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಗೆ ಬರಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவருக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ எல்லாத்துக்குமே நம்முடைய வீட்டுக்கு வந்து ஒரு மெயின் டோர் ஒன்னு இருக்கும். ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಮುಖ್ಯ ದ್ವಾರ ಇರುತ್ತೆ, ಮುಖ್ಯವಾದ ಬಾಗಿಲು. அது உள்ள நம்ம வந்தாதான் ಅದ್ರ ಒಳಗಡೆ ನಾವು ಬಂದ್ರೇನೆ பெட்ரூமுக்கு ஒரு கதவு இருக்கும், கிச்சனுக்கு ஒரு கதவு இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு கதவுகள் இருக்கும். ಮಲಗುವ ಕೋಣೆಗೆ, ಅಡಿಗೆ ಮನೆಗೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದೊಂದಕ್ಕೂ ಒಂದೊಂದು ಬಾಗಿಲು ಇರುತ್ತೆ. ಆದ್ರೆ ಮುಖ್ಯವಾದ ದ್ವಾರದ ಒಳಗಿಂದ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ಆ ದ್ವಾರಗಳು ಕಾಣಿಸುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ இயேசுவினுடைய அந்த வழியா நம்ம உள்ள வந்தாதான் ಯೇಸು ಎಂಬ ಆ ದ್ವಾರದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಪ್ರವೇಶಿಸುವುದಾದ್ರೆ கதவுகளை நம்ம பார்க்க முடியும். ಅನೇಕ ಕದಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நானே வாசல், ದೇವರಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಾನೇ ஏன் ಬಾಗಿಲು, வழியாய் உட்பிரவேசித்தார். ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹೋಗುವುದಾದ್ರೆ இந்த வருஷத்தினுடைய முதல் சண்டேல அவரை பிடிச்சிங்க, he is the door, அவர்தான் நமக்கு வாசல். ಈ ವರ್ಷದ ಮೊದಲ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ಆತನನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಆತನೇ ನಮಗೆ இயேசு பரலோகத்தை ಬಾಗಿಲಾಗಿದ್ದಾನೆ. குறித்து சொல்லும்போது சொல்றாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಾಗ ಹೀಗೆ யோவான் ಹೇಳ್ತಾರೆ. 14வது அதிகாரத்துல ಯೋಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன். ನಾನು ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಸಿದ್ಧ அப்படி ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ எல்லாம் ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ. சொல்லிட்டு 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಹೇಳಿ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ஆமென். ಆಗಿದ್ದೇನೆ. I am the way, ನಾನೇ ಮಾರ್ಗವು, I am the truth, ನಾನೇ ಸತ್ಯವು, hallelujah, Hallelujah. நானே வழியாய் இருக்கிறேன் என்றார். ನಾನೇ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. என்னாலே அல்லாமல் ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹೊರತು யாரும் பிதாவிடத்துல போகவே முடியாது. ಯಾರು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அப்போ நம்ம பிதாவிடத்துல போறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸே ஜீசஸ் தான். ನಾವು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ಮುಖ್ಯ ದ್ವಾರ ಅದು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ. சாது சுந்தர் சிங் ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர். ಸಾಧು ಸುಂದರ್ ಸಿಂಗ್ ಎನ್ನುವಂತವರು ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ದೇವ ಮನುಷ್ಯ. அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ಅವರು ತಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಿಂತ ஒரு ಮುಂಚಿತವಾಗಿ உண்மையான ஒரு வழியை தேடி ಒಂದು ನಿಜವಾದ ಮಾರ್ಗವನ್ನ ಹುಡುಕಿ பல புராணங்களை எல்லாம் படிச்சு பார்த்தார். ಅನೇಕ ಪ್ರಯಾಣಗಳನ್ನ ಮಾಡಿ ನೋಡ್ಬಿಟ್ರು. அநேக விதமான சத்தியங்களை அவர் படிச்சு பார்த்தார். ಅನೇಕ ವಿಧವಾದಂತಹ ಸತ್ಯಗಳನ್ನ ಅವರು ಓದಿ அது ನೋಡಿದ್ರು. எல்லாத்தையும் பிரயತ್னம் அது அவர் செஞ்சு பார்த்தாரு. ಇವೆಲ್ಲವನ್ನ ಅವರು ಪ್ರಯತ್ನವಾಗಿ ನೋಡಿದ್ರು. ஆனா ஒண்ணு கூட அவருடைய வாழ்க்கையில வழியே காமிக்கல. ಆದ್ರೆ ಇದು ಯಾವುದು ಅವರಿಗೆ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾರ್ಗವನ್ನೇ ತೋರಿಸಲಿಲ್ಲ. கடைசில அவர் பைபிளையும் படிச்சாரு. ಕೊನೆಯದಾಗಿ ಅವರು ಸತ್ಯವೇದವನ್ನು அப்ப ಓದಿದ್ರು. அவர் ஜெபம் பண்றாரு, உண்மையான கடவுள் என்று ஒருவர் இருந்தார், ಆಗ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು, ನಿಜವಾದ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಒಬ್ಬರು என்னோடு ಇರುವುದಾದರೆ கூட பேசட்டும், ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿ. இல்ல என்றால் நாளைக்கு நான் ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறேன். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾಳೆ ನಾನು ಟ್ರೈನ್ ಕಂಬಿಗೆ ಬಿದ್ದು ನಾನು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೇನೆ. இப்போ உண்மையான கடவுள் இப்ப அவர் பேசணும். இப்ப அவர்கிட்ட இப்ப நைட் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ಈಗ ನಿಜವಾದ ದೇವರಾಗಿರುವ ಆತನು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಮಾತನಾಡಬೇಕು. ಅವರು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ, காத்துட்டே இருக்கிறார். ಕಾಯ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. காலையில போய் விடியறதுக்கு முன்னாடி அவர் ட்ரெயின்ல விழுந்து சாகணும். ಬೆಳಿಗ್ಗೆ ಮುಂಚಾನೆ ಹೋಗಿ ಆ ಟ್ರೈನ್ ಇದರಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವ್ರು ಸಾಯಲಿಕ್ಕೆ ಇದ್ದಾರೆ. அப்போ இயேசு அவருக்கு தரிசனமானார். ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರಿಗೆ I am the way, ನಾನೇ ಮಾರ್ಗ, நானே வழி, ನಾನೇ I
ஹalleluya அன்னைக்கு இயேசுவை பிடிச்சவரு ಆ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡವರು ಅದಕ್ಕಾக ಕುಟುಂಬம் அவரை வெறுத்தது ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕುಟುಂಬವೇ ಅವರನ್ನ சாப்பாட்டுல ನಿರಾಕರಿಸಿತು. விஷம் வச்சு கொடுத்தாங்க அவரை ಅವರು சாகடிக்கிறதுக்காக ತಿನ್ನುವಂತ ಆಹಾರದಲ್ಲಿ ವಿಷವನ್ನ ಬೆರೆಸಿಕೊಟ್ರು. ஒண்ணுமே அவரை மரணிக்க முடியல ಯಾವುದು ಅವರನ್ನ ಸಾಯಿಸ್ಲಿಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் சுற்றி திரிந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே அவர் இருந்தார். ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ್ನ ಸುತ್ತಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಪ್ರಸಾರ ಮಾಡುತ್ತಾ ಅವರು அவருடைய ತಿರುಗಾಡಿದ್ರು. சாட்சிகள் ஏராளமா இருக்கிறது. ಆತನ ಸಾಕ್ಷಿಗಳು ஒரு ಹೇರಾಳವಾಗಿವೆ. முறை அவர் அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த பனி அப்படியே கொட்டுற அந்த குளிர்ல ಒಂದು ಬಾರಿ ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ್ನಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹಿಮ ಬೀಳುವಂತ ಆ ಒಂದು ಚಳಿಯಲ್ಲಿ அவர் சுவிசேஷத்தை சொல்லி நடுங்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. ಅವರು ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಹೇಳಿ ಹಾಗೆ ನಡುಗುತ್ತಾ ಬರ್ತಾ அப்ப ಇದ್ದಾರೆ. நைட் ஆயிருச்சு. ಆಗ ರಾತ್ರಿ ಆಗ್ಬಿಡ್ತು. அப்போ அவருக்கு வந்து தூங்கணும் இடம் வேணும் போர்வை ஒண்ணுமே இல்ல. ಈಗ ಅವರು ಮಲಗಬೇಕು, ಅವರಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಹೊದಿಕೆನೂ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. சூடு பயங்கர குளிர் நடுங்குது. ತುಂಬಾ ಚಳಿ ಆಗ್ತಾ ಇದೆ, அப்ப ನಡುಗ್ತಾ ஆண்டவர் ஒரு ಇದ್ದಾರೆ. புகையை காட்டுறாரு. ಆಗ ಅಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಹೊಗೆಯನ್ನ அது ತೋರಿಸ್ತಿದ್ದಾರೆ. இருட்டா இருக்குது. ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಆಗಿದೆ. அங்க உள்ள போய் ಅಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ஒரு கல்லு மாதிரி இருக்குன்னு உக்காந்தா ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಕಲ್ಲು ತರ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕುಳಿತುಕೊಂಡ್ರೆ அது அப்படியே பெட் மாதிரி இருக்குது. ಅದು ಹಾಗೆ ಅವರಿಗೆ ಹಾಸಿಗೆಯ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. அப்படியே அதுல அப்படியே படுத்துட்டா நல்லா சூடா இருக்குது. ಅವರು ಅದರಲ್ಲಿ ಮಲ್ಕೊಂಡ್ರು, ಹಾಗೆ ಮಲಗಿದ ತಕ್ಷಣ ಹಾಗೆ ಬೆಚ್ಚಗಿದೆ. நல்லா நிம்மதியா தூங்குனார். ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಿದ್ರಿಸಿದ್ರು. காலையில எந்திரிச்சு ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು வெளிச்சம் வரும்போது பார்த்தா ಬೆಳಕು ಬಂದಾಗ ನೋಡಿದ್ರೆ பெரிய மலை பாம்பு ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಬ್ಬಾವು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நைட் எல்லாம் அது மேல தான் படுத்து இருக்கிறார். ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಅದ್ರ ಮೇಲೇನೆ ಮಲಗಿದ್ರಂತೆ. ಅವರು ಎந்திರಿச்சு பயந்து ಅಯ್ಯಯ್ಯೋ அப்படின்னு ಅವ್ರು ಹಾಗೆ ಎದ್ಬಿಟ್ಟು ನೋಡಿ ಎದ್ರುಕೊಂಡು ಅಯ್ಯಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் ಹೇಳಿದ್ರು. சொன்னாரு ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நைட் எல்லாம் நீ தூங்கனல உன்னை அதை டச் பண்ணல பாரு. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನೀನ್ ಮಲಗಿದೆ ಅಲ್ವಾ, ನಿನ್ನನ್ನ ಅದು ಮುಟ್ತಾ ನೋಡು. ஆண்டவர் மலைப்பாம்பே அவருக்கு பெட்டா கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಅವರಿಗೆ ಹೆಬ್ಬಾವನ್ನೇ ಅವರಿಗೆ ಬೆಡ್ ಆಗಿ இந்த வாசல் வழியா உள்ள வந்துட்டா ಈ ದ್ವಾರದ ಮೂಲಕವಾಗಿ ಒಳ ಪ್ರವೇಶ இதெல்லாம் நம்ம ಮಾಡಿದ್ರೆ அனுபவிக்க முடியும். ಇವೆಲ್ಲವನ್ನ ನಾವು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ புரிஞ்சுங்க. ಸಾಧ್ಯ. ஹalleluya. ಅರ್ಥವಾದವರು அதனால இயேசு ಹಲ್ಲೆಲೂಯಾ சொல்றார், ಹೇಳಿ. நான் தான் வழி. ನಾನೇ ಮಾರ್ಗ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ஹalleluya. ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இந்த உலகத்தில் ಹಲ್ಲೆಲೂಯಾ. இருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுதான் வழி. ಈ ಲೋಕದಲ್ಲಿದ್ದು ನಾವು ರಕ್ಷಣೆಗೊಳಗಾಗಬೇಕಾದ್ರೆ ಯೇಸುವೇ ಮಾರ್ಗ. இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது ಯೇಸು ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸುವಾಗ அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்றார். ಅವರು ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இந்த வார்த்தையை என்னால மறக்கவே முடியாது. ಈ ಮಾತನ್ನ ನನ್ನಿಂದ ಮರೆಯಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿ? இந்த வார்த்தையை என்னால மறக்கவே முடியாது. ಈ ವಾಕ್ಯ ನನ್ನಿಂದ ಮರೆಯಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா என்னுடைய என்கேஜ்மெண்ட்ல இதுதான் பிரசங்கம். ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ನಲ್ಲೂ ಇದೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರು. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ரமேஷ் ஸ்டீபன் அண்ணா பயங்கரமா பேசிருக்காரு இந்த ஒரு டைட்டில் வச்சு. எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல. ಸ್ಟೀಫನ್ ರಮೇಶ್ ಅಣ್ಣ ಅವರು ಈ ಒಂದು ಶಿರೋನಾಮೆಯನ್ನ ಇಟ್ಟು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಭಯಂಕರವಾಗಿ. ಆದ್ರೆ ನನಗೆ ಏನು ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. நான் முன்னாடி உட்கார்ந்து கையில ஒண்ணு இல்லாதனால எல்லாம் நோட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே எடுக்க முடியாம போச்சு. ನಾನು ಮುಂದೆ ಕುಳಿತಿದ್ದರಿಂದ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ನೋಟ್ಸ್ ಇರ್ಲಿಲ್ಲ. ಅದರಿಂದ ನಾನು ಆ ಅಂಶಗಳನ್ನು இது ಬರೆದಿಟ್ಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ஏன் ஸ்டோரி? ಇದು ನನ್ನ இப்ப ಕಥೆ. ஜீசஸ் ஸ்டோரி பாக்கும்போது ಈಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ இயேசு ಕಥೆ சிலுவையில ನೋಡುವಾಗ பிதாவை பார்த்து கூப்பிடுறாரு. ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನ ನೋಡಿ ಕೂಗ್ತಿದ್ದಾರೆ. ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்றாரு. ಏಲಿ ಏಲಿ ಲಾಮಾ ಸಬಕ್ತಾನಿ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈಬಿಟ್ಟಿ? சொன்ன உடனே ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ தேவ ತಕ್ಷಣ ஆலயத்துல ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ இருந்ததான் அந்த ஒரு திரை சீலை ஸ்கிரீன். ಅಲ್ಲಿದ್ದಂತಹ ಒಂದು ತೆರೆ அது மேலிருந்து கீழே வரைக்கும் அது இரண்டாக கிழிந்தது. ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ವರೆಗೆ ಎರಡಾಗಿ ಹರಿದು ಹೋಯಿತು. மார்க் 15வது அதிகாரம் 34 ರಿಂದ 38 வரைக்கும் வாசித்தா அது உங்களுக்கு தெரியும். ಮಾರ್ಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 34ರಿಂದ 38ವರೆಗೆ ಓದಿದ್ರಾದ್ರೆ ನಿಮಗೆ அப்போ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அது திறக்கப்பட்ட உடனே ಅದು ಹರಿದ ತಕ್ಷಣವೇ ಇದುವರೆಗೂ பிரதான ஆசாரியர்கள் மட்டுமே ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಮಾತ್ರವೇ போகக்கூடியதான மகா பரிசுத்த ஸ்தலத்தின் இடத்திற்கு எல்லாருக்கும் ஒரு அவகாசம் கிடைத்தது. ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಾದಂತಹ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಒಂದು ಅವಕಾಶ எப்பொழுது இந்த ಸಿಕ್ತು. திரை சிலை கிழிந்ததோ ಯಾವಾಗ ಈ ಒಂದು ತೆರೆಯು ಅರಿಯಲ್ಪಟ್ಟಿತೋ இதுவரைக்கும் ஆசாரியர்களில பிரதான ஆசாரியர்கள் மட்டும் தான் போக முடிந்தது. ಇಲ್ಲಿಯ ತನಕ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಮಾತ್ರವೇ ಆ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ஏன்னா ಹೋಗ್ತಿದ್ರು. அது மகா பரிசுத்தமானது. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಬಹಳ அது ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. ಪ್ಯೂರಾனது. ಯಾರು ಅங்க போக முடியாது. ಯಾರು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾದದ್ದು. பிரதான ஆசாரியரே போனாக்கா ಪ್ರಧಾನ ಯಾಜಕರೇ ಹೋದ್ರು. அவருடைய ட்ரெஸ்ல எல்லாம் அந்த சின்ன சின்ன பெல் எல்லாம் கட்டி இருக்கும். ಅವರು ಹೋದ್ರೇನೆ ಅವರ ಒಂದು ವಸ್ತ್ರಗಳಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಬೆಲ್ಲುಗಳನ್ನ அவர் ಕಟ್ಟಿರ್ತಾರೆ. இடுப்புல கயிறு கட்டி இருப்பாங்க.
ಅವರ ಒಂದು ಸೊಂಟಕ್ಕೆ ದಾರವನ್ನ அவரு ಕಟ್ಟಿರ್ತಾರೆ. உள்ள போவாரு, கயிறை வெளியில வச்சிட்டு புடிச்சிட்டு இருப்பாங்க. ಅವರು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಾರೆ, ಹೊರಗಿರುವವರು ಆ ದಾರವನ್ನ ಆ ಹಗ್ಗವನ್ನ அவரு ಹಿಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. அதை இதை ஏதாவது செஞ்சிட்டு இருக்கும்போது டிங் டிங்னு பெல் சத்தம் கேட்கும். ಅವರು ಏನಾದ್ರು ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿರುವಂತಹ ಗಂಟೆಯ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತಾ கொஞ்ச ಇರುತ್ತೆ. நேரம் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கலன்னா ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಗಂಟೆಯ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ಲಿಲ್ಲ அவருக்கு சங்குதான் அர்த்தம். ಅವರಿಗೆ ಅವ್ರು ಫಿನಿಶ್ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அவருக்கு அதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ಅವ್ರ ಕತೆ ಮುಗಿಯಿತು ಎಂಬುದಾಗಿ பெல் ಅರ್ಥ. சத்தம் கேட்கலன்னா அவ்வளவுதான், அவர் முடிஞ்சிச்சுன்னு ಆ அர்த்தம். ಗಂಟೆಯ ಶಬ್ದ ಕೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಕತೆ ಅಲ್ಲಿ ಮುಗಿದಿದೆ. யாரும் உள்ளவும் போக முடியாது. ಯಾರು ಒಳಗ್ ಹೋಗ್ಲಿಕ್ಕೂ அதனால ಆಗಲ್ಲ. கட்டி வச்ச கயிறு பிடிச்சி வெளியில இழுப்பாங்க. ಆದ್ರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಸೊಂಟಕ್ಕೆ ಕಟ್ಟಿದ್ದ ಆ ஏன்னா ಹಗ್ಗವನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು மகா ಎಳಿತಾರೆ. பரிசுத்தமான ஸ்தலம். ಯಾಕೆಂದರೆ ಅದು ಮಹಾ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳ. பிதாவாகிய தேவன் டைரக்டா பேசுகிறதான ஒரு இடம். ತಂದೆಯಾದ ದೇವರು ನೇರವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. பரலோகமே, பரலோக தேவனுடைய கிரியைகளை நேராக இறங்கி அவருடைய மகிமை வெளிப்படுகிறதான ஒரு இடம். ಪರಲೋಕ ದೇವರೇ ಸ್ವತಃ ಇಳಿದು ತನ್ನ ಮಹಿಮೆಯ ಪ್ರಭಾವಗಳನ್ನ ತೋರಿಸುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಳ. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯ அதை ಮೂಲಕವಾಗಿ பிரித்து ಅದನ್ನ ಹರಿದು வழி உண்டாக்கினார். ನಮಗೆ ಮಾರ್ಗ ಉಂಟು ಮಾಡಿದನು. ஹalleluya. Hallelujah. இப்ரேயர் 10வது அதிகாரம் 19 லிருந்து 22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ಇಬ್ರಿಯ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 19 ರಿಂದ 22ರವರೆಗೆ ಓದುವುದಾದ್ರೆ அவருடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசன தண்டையிலே நாம தைரியமாய் சேருவதற்கு நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದಂತಹ ಸಿಂಹಾಸನ, ನ್ಯಾಯ ಸಿಂಹಾಸನದ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. ஒரு பெரிய பாக்கியம். ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಸೌಭಾಗ್ಯ. ಆಮೆನ್. அந்த பரலோகத்தினுடைய அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்துல ಆ ಪರಲೋಕದ ಸೌಭಾಗ್ಯವನ್ನ ಅನುಭವಿಸಲಿಕ್ಕಿರುವಂತ ಆ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ போவதற்கான ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். ಹೋಗಲಿಕ್ಕಾದಂತ ಒಂದು ಹಕ್ಕನ್ನ ನಮಗೆ ஹalleluya. இயேசுவை தவிர நம்ம உள்ள போக முடியாது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಹೊರತುಪಡಿಸಿ ನಾವು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ அதனால தான் ಇಲ್ಲ. இயேசுவை பிடிச்சுக்கோங்க. ಆದ್ದರಿಂದಲೇ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ, ಯೇಸು திறந்த ಸ್ವಾಮಿಯನ್ನ வாசலை ಹಿಡ್ಕೊಳ್ರಿ. நமக்கு முன்னாடி வச்சவரு. ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನ ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದವರು. அவர் நடத்தி செல்வார். ಆತನು ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಲಿಕ್ಕೆ நானே ಯೋಗ್ಯನು. வழಿ. ಆತನೇ அவருக்குள்ள ಮಾರ್ಗವಾಗಿದ್ದಾನೆ. என்ட்ராய் பாப்போம். ಆತನಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶಿಸುವುದಾದ್ರೆ இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம இந்த வருஷத்துல பார்க்க முடியும். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮಿಂದ நிறைய ನೋಡಲಿಕ್ಕೆ காரியங்களை நம்ம ಸಾಧ್ಯ. அனுபவிக்க முடியும். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮಿಂದ ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ಯೆಹೋಶುವನ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೋಡುವಾಗ அதுல கீழ பி பகுதியை வாசிக்கும் போது எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ಎರಿಕೋವಿನವರು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಹೆದರಿ ತಮ್ಮ ಪಟ್ಟಣದ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡರು, ಯಾರು ಒಳಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ, ಹೊರಗೆ ಬರಲಿಲ್ಲ. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ಇಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள், ಇವರು ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ಪಡೆದು தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள், ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದವರು, தேவனே சொன்னதான பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்காக நடத்தப்படுகிறவர்கள். ದೇವರೇ ಹೇಳಿದಂತಹ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವಂತಹ ದೇಶಕ್ಕಾಗಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟವರು. இப்போ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ಈಗ ಅವರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ அவங்களுக்கு தடையா எரிகோ கோட்டை கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ಇವರಿಗೆ ತಡೆಯಾಗಿ ಎರಿಕೋ ಕೋಟೆಯ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர்கள் உடன்படிக்கையோடு வருகிறார்கள். ಅವರು ದೇವರ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆ ಒಟ್ಟಿಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. தேவன் செய்த உடன்படிக்கையோடு கூட வருகிறார்கள். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾಡಿಕೊಂಡ ಒಡಂಬಡಿಕೆಯೊಟ್ಟಿಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. தேவனுடைய உடன்படிக்கையும் சுமந்து வருகிறார்கள். ದೇವರ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಹೊತ್ತು ಬರ್ತಿದ್ದಾರೆ. கானான் தேசத்தை சுதந்தரிக்க போனோம். ಈಗ ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನ ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. எரிகோ கோட்டை முன்னாடி நிக்குது. ಎರಿಕೋ ಕೋಟೆ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಇದೆ. அவங்க பயந்துட்டு உள்ள கதவை பயங்கரமா சாத்திட்டாங்க. ಅವರು ಭಯದಿಂದ ಎದುರುಕೊಂಡು ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ಅವರ ಆ ಒಂದು ದ್ವಾರವನ್ನ இப்போ ಮುಚ್ಚಿಬಿಟ್ರು. அடைக்கப்பட்ட வாசல் மாதிரி இருக்குது. ಈಗ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತಹ ದ್ವಾರವಾಗಿದೆ. ஆனா மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்துல ಆದ್ರೆ ಮೀಕಾ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தடைகளை நீக்கி போடுகிறவர், ತಡೆಗಳನ್ನ ಒಡೆಯುವವನು, அவர்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். ಅವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೊರಟಿದ್ದಾನೆ. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ಅವರು ಬಾಗಿಲನ್ನು ಒಡೆದು ನುಗ್ಗಿ ಹೊರಟಿದ್ದಾರೆ. அவள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார். ಅವರ ಅರಸನು ಅವರ ಮುಂದೆ ತೆರಳಿದ್ದಾನೆ. கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ಯೆಹೋವನು ಅವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. தடைகளை தகர்த்தெறிகிறவர் முன்பதாக போகிறார். ತಡೆಗಳನ್ನ ಒಡೆಯ ಮಾಡುವವನು ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. வாசலால் உட்பிரவேசிக்கும்படியாய் நம்மை நடத்துகிறவர் ராஜா முன்னாடி போறார். ಅದೇ ಬಾಗಿಲಿನಿಂದ ಒಳ ಪ್ರವೇಶ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾದಂತ ರಾಜ ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ இன்னைக்கு ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. பார்வோன் தடை செய்கிறானா?
ಈ ದಿನದಲ್ಲಿ ಫರೋಹನನು ನಮಗೆ ತಡೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನ. சிவந்த சமுத்திரம் முன்னாடி நிக்குதா தடுக்குதா? ಕೆಂಪು ಸಮುದ್ರ ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿದ್ದು ತಡೆ ಮಾಡ್ತಿದೀಯಾ? அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்றாங்களா? ಅಮಲೇಖ್ಯರು ಬಂದು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಿದ್ದಾರಾ? யோர்தான் நதி வந்து நடுவுல சவால் விடுதா? ಯೋರ್ದಾನ್ ನದಿಯು ಬಂದು ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಸವಾಲು ಬಿಡ್ತಾ ಇದೆಯಾ? எரிகோ பூட்டப்பட்டிருக்குதா? ಎರಿಕೋ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? கர்த்தர் பெரிய புல்டோசரா முன்னாடி வரார். ದೇವರು ದೊಡ್ಡ ಬುಲ್ಡೋಸರ್ ನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ தடைகளை ಬರ್ತಾರೆ. தகர்த்தெறிகிறவர். ತಡೆಗಳನ್ನ ಒಡೆದು அது முன்னாடி ಹಾಕುವವನು. வந்தா எல்லாத்தையுமே நசுக்கி இடிச்சு உடைச்சு அது போயிட்டே இருக்கும். ಅದು ಮುಂದೆ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನ ಹಾಗೆ ಒಡೆದು ಅದೇ ಹಾಗೆ ಏನು ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಮಾಡಿ ಅದು ಹೋಗ್ತಾ புல்டோசர் ಇರುತ್ತೆ. விட்டா இந்த பில்டிங் கூட உடைச்சிட்டு அது போயிட்டே இருக்கும். ಬುಲ್ಡೋಸರ್ ನ ಬಿಟ್ರೆ ಈ ಒಂದು ಕಟ್ಟಡವನ್ನೇ ಇಲ್ಲದಂಗೆ ಮಾಡಿ ಅದು ಹೋಗುತ್ತೆ. அது மாதிரி ஆண்டவர் பெரிய புல்டோசர் மாதிரி தடைகளை தகர்த்து எறிகிறவர். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಬುಲ್ಡೋಸರ್ ನ ರೀತಿಯಲ್ಲಿ ತಡೆಗಳನ್ನ ಒಡೆದು அவர் ಹಾಕುವವನು. முன்பதாக கடந்து போகிறார். ಆತನು ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೊರಟು ஹalleluya. அவர் வாசலை ஏற்படுத்துகிறவர். ಆತನು ಬಾಗಿಲನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವ அவர் தடைகளை உடைத்து போடுவார். ಆತನು ತಡೆಗಳನ್ನು ಒಡೆದು ஆமென். ಹಾಕ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அதுலயே மூணாவது பாயிண்டா ಅದರಲ್ಲೇ ಮೂರನೇ ಅಂಶವಾಗಿ the praise துதியின் வாசல். ಸ್ತುತಿಯ ಬಾಗಿಲು. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்க கொடுக்கிறார். ಈಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನ என்ன ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. கொடுக்கிறாருன்னா ಏನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ நீங்க ಅಂದ್ರೆ, வந்து துதிங்க. ನೀವು ಇಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಮಾಡ್ರಿ. யுத்தம் பண்ண தேவையில்ல. ನೀವು ಯುದ್ಧ ಮಾಡ್ಲ ஆண்டவரை ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உயர்த்தினா போதும். ದೇವರ ஏன்னா, ನಾಮವನ್ನ ಉನ್ನತಿಗೇರಿಸಿದ್ರೆ அவருடைய ಸಾಕು. நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தலத்திலும் அவர் வருவார். ಯಾಕೆಂದರೆ ಆತನ ನಾಮವನ್ನ ಪ್ರಚುರಪಡಿಸುವ ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿಯೂ ಆತನು ಇಳಿದು சங்கீதம் ಬರ್ತಾನೆ. 24வது சங்கீதத்துல ಕೀರ್ತನ 24ರಲ್ಲಿ கதவுகளே உயருங்கள், ದ್ವಾರಗಳೇ ತೆರೆಯಿರಿ, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ಮಹಾಪ್ರಭಾವವುಳ್ಳ ಅರಸನು அவர் ಪ್ರವೇಶಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. வந்தா போதும் ಆತನು ಬಂದ್ರೆ ಸಾಕು, ஆட்டோமேட்டிக்கா எல்லா கதவுகளும் திறக்கப்படும். ಎಲ್ಲ ದ್ವಾರಗಳು ತಾನಾಗಿ ತಾನೇ இப்ப ஆண்டவர் ತೆರೆದುಕೊಳ್ಳುತ್ತೆ. அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்த உடனே ದೇವರು ಈ ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣ அவங்க வந்து அந்த எரிகோ கோட்டையை சுத்தி வராங்க, துதிச்சிட்டே வராங்க, வேற ஒண்ணுமே செய்யல. ಇವರೆಲ್ಲರೂ ಆ ಎರಿಕೋ ಕೋಟೆಯನ್ನ ಸುತ್ತಕೊಂಡು ಸ್ತುತಿಸುತ್ತಾನೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. 7 நாள் 7 ದಿವಸ 6 நாள் ஒவ்வொரு முறை, 6 ದಿನವೂ ಪ್ರತಿ ಬಾರಿ, 7வது நாள் 7 முறை சுத்தி வராங்க. 6 ದಿನ ಒಂದು ಬಾರಿ, 7ನೇ ದಿನ 7 ಬಾರಿ ಸುತ್ತಿ சுத்தி ಬರ್ತಿದ್ದಾರೆ. வந்த உடனே ಆ ರೀತಿಯಾಗಿ ಸುತ್ತಿ ಬಂದ ஆண்டவரை ತಕ್ಷಣ ஆர்ப்பரித்து துதிக்கிறாங்க. ದೇವರನ್ನ ಆರ್ಭಟಿಸಿ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் முன்னாடி போறாரு. ಆಗ ಇದ್ದ ಹಾಗೆಯೇ ದೇವರಲ್ಲಿ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ அப்படியே ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. பொசுக்கு எல்லாமே விழுந்து போச்சு. ಎಲ್ಲವೂ ಹಾಗೆ ಎಲ್ಲವೂ ಬಿದ್ದು ಹೋಯ್ತು. ஹalleluya. Hallelujah. இவங்க உடைச்சிருந்தாலும் உடைச்சிருக்க முடியாது. ಇವ್ರು ಹೊಡೆದಾಕಿದ್ರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ஆண்டவர் முன்னாடி போனா ದೇವರು ಮುಂಭಾಗದಲ್ಲಿ எல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சு போடுவார். ஆமென். ಎಲ್ಲವನ್ನ ದೇವರು பவுலும் சீலாவும் சிறைமனையில இருக்கிறாங்க. ಪೌಲನು ಸೀಲನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. கை கால்கள் எல்லாம் தொழுவத்துல கட்டி ಅವರ போடப்பட்டிருக்கிறது. ಕೈ ಕಾಲುಗಳೆಲ್ಲ ಸರಪಣಿಯಿಂದ ஆனா ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நல்ல வேளை வாயை ஒட்டாம விட்டுட்டாங்க. ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು, ಬಾಯಿಗೆ ಮಾತ್ರ ಏನು ಹಾಕದೆ ಬಿಟ್ಬಿಟ್ರು. ஆனா இப்போ வந்து எல்லாம் விட்டுட்டாங்க, வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ಆದ್ರೆ ಈಗ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬಾಯಿನ ಮಾತ್ರ ಮುಚ್ಚುವ ರೀತಿಯಲ್ಲಿ மாஸ்க் ಆಗೋಯ್ತು. போட்டுட்டு வாயை திறக்க முடியல, வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ಮಾಸ್ಕ್ ಅನ್ನ ಹಾಕಿ ಬಾಯನ್ನ ಮಾತ್ರ ಮುಚ್ಚುವ பாருங்க, ರೀತಿಯಲ್ಲಿ கொரோனாக்கு ಆಗೋಯ್ತು. ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. ಕೊರೋನಾಗೆ ಈಗಾಗಲೇ ಗೊತ್ತಿದೆ இவங்க ನೋಡ್ರಿ. வாயை திறந்து விட்டா இவங்க வாய் சும்மா இருக்காது. ಇವರ ಬಾಯನ್ನ ತೆರೆದು ಬಿಟ್ರೆ ಇವರ ಬಾಯಿ ಸುಮ್ಮನಿರೋಲ್ಲ. அதனால வெளியில போனாதான் நீங்க மாஸ்க் போடணும். ಆದ್ರಿಂದ ನೀವು ಹೊರಗೆ ಹೋದ್ರೇನೆ ಮಾಸ್ಕ್ உள்ள இருந்தா ಹಾಕ್ಬೇಕು. மாஸ்க் போட வேண்டியது இல்ல. ಒಳಗಿದ್ರೆ ಮಾಸ್ಕ್ ಹಾಕುವ அப்படின்னா ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. சர்ச்சில் இல்ல, வீட்ல இருந்தா நீங்க மாஸ்க் போட வேண்டியது இல்ல. ಅಂದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿದ್ರೆ ನೀವು ಮಾಸ್ಕ್ ಧರಿಸಬೇಕೆಂಬ ಅವಶ್ಯಕತೆ அப்ப ಇಲ್ಲ. நீங்க ஆண்டவரை துதிச்சா ಆಗ ನೀವು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುವುದಾದ್ರೆ சிறை மனைகளுடைய கதவுகள் அப்படின்னா அஸ்திபாரங்களும் அது இருந்ததா. ಸೆರೆ ಮನೆಯ ಅಸ್ಥಿಭಾರವು ಸಹ ಅದು அப்ப ಕದಲಿತಂತೆ. பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. ಪೌಲನು ಸೀಲನು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ நம்மள ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ನಾವಾಗಿದ್ರೆ ಏನ್ ஐயோ, ಮಾಡ್ತಿದ್ವು? பவுல் சொல்லி சீலா கொஞ்சம் அப்படியே காலை புடிச்சு விடுப்பா, என்னால ஒண்ணும் முடியல அப்படி. ಪೌಲನು ಸೀಲನನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ಬೋದು, ಯಪ್ಪಾ, ಅಪ್ಪ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಹಾಗೆ ಕಾಲ என்ன ಅಮಕಿ ಬಿಡಪ್ಪ, ஒரு ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. குத்துப்பா, இந்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அடி வாங்கி தாங்க முடியல. ದೇವರ ನಾಮವನ್ನ ಹೇಳಿದ್ರಿಂದ ಏನಪ್ಪ ಹಿಂಗ್ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ, ನನ್ ಕೈಲಿ ಆಗ್ತಾ அதுல ಇಲ್ಲ. அதுல பவுல் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ಅದರಲ್ಲಿ ಪೌಲನಿಂದ ನನಗೆ ಇಷ್ಟ ಆದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ஒரு ಏನಂದ್ರೆ, ஊருக்கு போறாரு. ಒಂದು ಊರಿಗೆ ಅವ್ರು ಹೋಗ್ತಾರೆ. அவரை பார்த்துட்டு இவர்தான் கடவுள் சொல்லி மாலையும் கொண்டு வந்துட்டாங்க, ஒரு மாட்டையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ಇವರೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಆ ಊರಿನ ಜನರು ತಿಳ್ಕೊಂಡು ಅವರು ಒಂದು ಹಾರವನ್ನು ತಕೊಂಡ್ ಬಂದ್ರು, ಹಾಗೆ ಬಲಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಒಂದು ಹೋರಿಯನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ಬಿಟ್ರು. மாலை போட்டுட்டு இப்ப பலி கொடுக்கணும். ಇವಾಗ ಆ ಒಂದು ಹಾರವನ್ನು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅವರಿಗೆ ಬಲಿ ಕೊಡ್ಬೇಕು. நான் கடவுள் இல்ல, நான் கடவுள் இல்ல. ಇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನಾನ್ ದೇವರಲ್ಲ, ನಾನ್ ದೇವರಲ್ಲ, உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் தேவனை பத்தி சொல்றார். ನಾನು ನಿಜವಾದ ದೇವರ ಸೇವಕನು, ದೇವರನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. கொஞ்ச நேரத்துல ಕೆಲವು ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ எல்லாம் ஒரு அடின்னு அடிச்சு ಎಲ್ಲರೂ ಅವನನ್ನ ಹಿಡಿದು ಚೆನ್ನಾಗಿ ಒಡೆದು கடைசியில் அவர் வந்து செத்து போயிட்டாருன்னு நினைச்சாங்களாம்.
ಕೊನೆಯದಾಗಿ ಎಲ್ರು ಅವನು ಸತ್ತೋದ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ರಂತೆ. தரன்னு இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே போட்டுட்டாங்களாம். ದರ ಅಂತ ಎಳ್ಕೊಂಡೋಗಿ ಊರಿಂದ ಆಚೆ ಕಡೆ ಹಾಕ್ಬಿಟ್ರು. போடவனே அப்பா போயிட்டாங்களா இவர் எந்திரிச்சு போயிருக்கிற. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೋದ ತಕ್ಷಣ ಅಪ್ಪ ಹೋದ್ರಾ ಎಂಬುದಾಗಿ ಇವರು ಎದ್ದು ಹೋಗಿರ್ಬೋದು. மாலை எங்கேயோ மரியாதை எங்கேயோ ಅಡಿயும் அங்கே இருக்கும். ಹಾರ ಎಲ್ಲಿರುತ್ತೋ ಮರ್ಯಾದೆ ಎಲ್ಲಿರುತ್ತೋ ಅಲ್ಲೇ ಒದೇನೂ ಇರುತ್ತೆ. ಇಲ್ಲ ತೀರ್ಘದರ್ಶನ எடுத்துக்காதீங்க, ಇதை நீங்க விசுவாசிக்காதீங்க. ಈ ಪ್ರವಾದನೆಯನ್ನ ನೀವು ತಕೋಬೇಡ್ರಿ, ಇದನ್ನ ನೀವು ನಂಬಲೂಬೇಡಿ. இப்போ பவுலும் சீலாவும் அடி வாங்கிட்டு சிறைமனையில இருக்காங்க. ಈಗ ಪೌಲನು ಸೀಲನು ಒಡೆತವನ್ನ ತಿಂದು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அடி வாங்கி கூட அவங்க வாயில கர்த்தர் நல்லவர் அப்படின்னு துதிக்கிறாங்க. ಆ ಒಂದು ಒಡೆತಗಳನ್ನ ತಿಂದ್ರು ಸಹ ಅವರ ಬಾಯಿಂದ ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬುದಾಗಿ கர்த்தர் பெரியவர், ದೇವರು ದೊಡ್ಡವನು, கர்த்தர் மாறாதவர், ದೇವರು ಮಾರ್ಪಡದವನು சொன்ன உடனே ஆண்டவர் அங்க இறங்கி வந்துட்டார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ದೇವರು ಇಳಿದು அது ಬರ್ತಾರೆ. சிறையா இருந்தா என்ன, அடைக்கப்பட்ட கதவா இருந்தா என்ன, ಅದು ಸೆರೆಮನೆಯಾಗಿದ್ರೇನು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ அவர் ದ್ವಾರವಾಗಿದ್ರೇನು, வந்த ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சு விழுந்துரும். ಅವರು ಬಂದ್ರೆ ಎಲ್ಲವೂ ತಾನಾಗಿ ತಾನು ಒಡೆದು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ. இதுதான் சீக்ரெட், இதுதான் ரகசியம். ಇದೇ ರಹಸ್ಯ. துதிச்ச ஆண்டவர் வந்துருவார். ಸ್ತುತಿ ಮಾಡಿದ್ರೆ ದೇವರು அவர் ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. வந்துட்டா அங்க மாற்றம் ஏற்படும். ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಅಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳು இப்ப சிறையில ಉಂಟಾಗುತ್ತೆ. துதிச்ச உடனே சிறை எல்லாம் உடைந்து ಈ போனது. ಸೆರೆಮನೆ ಒಳಗಿದ್ದುಕೊಂಡು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಿದರಿಂದ ಆ ಸೆರೆಯೇ ಕಳಚಿ ಬಿದ್ದೋಯ್ತು. எரிகோ கோட்டை அப்படியே அடைக்கப்பட்டிருந்தது, துதிச்ச உடனே உடைஞ்சு போச்சு. ಎರಿಕೋ ಕೋಟೆಯು ಹಾಗೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು, ಸ್ತುತಿ ಮಾಡಿದ ತಕ್ಷಣವೇ ಅದು ಬಿದ್ದು ಹೋಯಿತು. இது 2 நாளாகமத்துல 20வது அதிகாரத்துல 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 20ನೇ யோசபாத் ராஜாக்கு விரோதமா ஏராளமான கூட்டம் வந்திருக்காங்க. ಯೆಹೋಷಾಫಾಟ ರಾಜನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏರಾಳವಾದಂತಹ ಜನರ ஆனா ಗುಂಪು இவர் ಬಂತು. ஆண்டவரை துதிக்கிறார், அவ்வளவுதான். ಆದ್ರೆ ಇವರು ಇಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. அவங்களே அடிச்சு செத்து போயிட்டாங்க. ಆ ಬಂದಿದ್ದಂತವರು ಅವರವರೇ ಹೊಡ್ಕೊಂಡು ಸತ್ತೋದ್ರು. இப்போ இவங்க போய் 3 நாளா கொள்ளை அடிக்கிறாங்க. 3 நாளா அவங்க சேர்க்கறாங்க, திங்ஸ் எல்லாம் சேர்க்கறாங்க. ಈಗ ಇವರು 3 ದಿನಗಳು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಇರುವಂತ ವಸ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ಸಂಗ್ರಹ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕೊಳ್ಳೆ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. துதி எடுத்தா ಸ್ತುತಿಯನ್ನ ಹೇಳುವುದಾದ್ರೆ கதவுகள் திறக்கப்படும். ದ್ವಾರಗಳು அதனால ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. வாய்களை திறந்து ஆண்டவரை நல்லா நீங்க துதியுங்க. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಬಾಯಿಗಳನ್ನ ತೆರೆದು ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ತುತಿ ಮಾಡ್ರಿ. ஆமென். சூளை நெருப்புல போடுறாங்க சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை. ಶದ್ರಾಕ್ ಮೇಷಕ್ ಆಬೇದ್ನಗೋ ಅವರನ್ನ ಅಗ್ನಿ ಉರಿಯುವ ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. தானியேல் 3வது அதிகாரம். ದಾನಿಯೇಲ 3ನೇ எங்கள் ಅಧ್ಯಾಯ. தேவன் விடுவிப்பார். ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ದೇವರು ನನ್ನನ್ನು அவர் விடுவிக்காமல் போனாலும் we don't care. ಆತನು ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸದೆ ಹೋದ್ರೂನು ನಮಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. என்ன ಅರ್ಥ? நாங்க செத்தாலும் சாகுறோம்ன்றது அர்த்தம். ಹಾಗಾದ್ರೆ ಏನರ್ಥ? ನಾವು ಸತ್ರು ಸಾಯ್ತೀವಿ ಅನ್ನೋದೇ அப்போ ಅರ್ಥ. சூளை அதிக சூடாக்கி போடப்படுகிறது. ಆ ಜ್ವಾಲೆಯನ್ನ ಇನ್ನೂ ಅಧಿಕ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க பிடிச்சது என்ன தெரியுமா? ಅಲ್ಲಿ ನನಗೆ ಇಷ್ಟವಾದದ್ದೇನು ಗೊತ್ತಾ? புகையுடைய வாசனை கூட உங்க ட்ரெஸ்ல வரல. ಆ ಹೊಗೆಯ ಒಂದು ವಾಸನೆ ಸಹ ಅವರು ಧರಿಸಿದಂತ ಉಡುಪಿನಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க முடி கொஞ்சம் கூட அந்த கருகி போகல. ಅವರ ಕೂದಲು ಸ್ವಲ್ಪವೂ ಕರಗಲಿಲ್ಲ. ஆண்டவர் கூட அப்படி பாதுகாத்தார். ದೇವರು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕಾಯ್ದುಕೊಂಡರು. கொஞ்ச நேரம் தான் ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ராஜாவே ஆடி போயிட்டாரு. ರಾಜನೇ ನಡುಗಿ ಬಿಟ್ಟ. சிங்க கெபில தூக்கி போடுறாங்க தானியேல் 6வது அதிகாரத்துல. ಸಿಂಹದ ಗುಹೆಯಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನನ್ನ ತೆಗೆದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದಾನಿಯೇಲ சிங்கத்து மேலே அவரு ஜாலியா இந்த இவரு சாது சுந்தர் சிங் மாதிரி அவர் சிங்கத்து மேலே ஜாலியா படுத்து தூங்கி காலையில ಫ್ರೆಶ್ ಎந்திರಿச்சு வராரு. ಸಾಧು ಸುಂದರ್ ಅಯ್ಯ ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವರು ಸಹ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ಸಿಂಹದ ಮೇಲೆ ಹಾಯಾಗಿ ಮಲ್ಕೊಂಡು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. பக்கத்துல பசங்க துதிங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உயர்த்துங்க. ದೇವರನ್ನ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನೀವು ಉನ್ನತ எல்லாமே அடைக்கப்பட்டிருக்குதா? ಎಲ್ಲವೂ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? ஆண்டவரை துதிங்க. ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿರಿ. ஆட்டோமேட்டிக்கா டோர்ஸ் ஓபன் ஆகும். ಎಲ್ಲವೂ ತಾನಾಗೆ ತಾನೇ ದ್ವಾರಗಳು ತೆರೆಯುತ್ತೆ. இன்னும் 2 காரியம் இருக்குது. ಇನ್ನು 2 ಕಾರ್ಯ ಇದೆ. வானத்தின் வாசல் ಆಕಾಶದ ದ್ವಾರಗಳು யாக்கோபுக்காக திறக்கப்பட்டது. ಯಾಕೋಬನಿಗಾಗಿ கடைசில ತೆರೆಯಲ್ಪಟ್ಟದ್ದು. பரலோக வாசல். ಕೊನೆಯದಾಗಿ ಪರಲೋಕದ ದ್ವಾರ. இது ரெண்டும் நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. ಇವೆರಡನ್ನ ನಾವು ಈಗ ನೋಡ್ಲಿಕ್ಕಿಲ್ಲ. ஒரு நிமிஷம் எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து ಒಂದು நின்று ನಿಮಿಷ ಹಾಗೆ ನಾವಿರುವಂತ வழிகள் திறக்கும். ಮಾರ್ಗಗಳು அடைக்கப்பட்ட ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. வாசல்கள் திறக்கப்படும். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತಹ ದ್ವಾರಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. ஹalleluya. ஓ ஃபியூச்சர் எதிர்காலத்தை குறித்து ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯವನ್ನ ಕುರಿತಾಗಿ ஒரு ஹோப்பும் இல்லாம ಯಾವುದೇ ನಿರೀಕ್ಷೆ ಇಲ್ಲದೆ யாக்கோப மாதிரி வனாந்தரத்துல உட்கார்ந்து ಯಾಕೋಬನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಕುಳಿತು ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சு படுத்துட்டு இருக்கிறீங்களா? ಒಂದು ಕಲ್ಲನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ತಲೆದಿಂಬಾಗಿ ಇಟ್ಟು ಮಲಗಿದ್ದೀರಾ? ஆண்டவர் அவருக்கு காண்பிக்கிறார், இது வானத்தின் வாசல். ದೇವರು ಅವರಿಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇದು ಆಕಾಶದ ದ್ವಾರ. ஓ வானத்திற்கும் அவருக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. ಆಕಾಶಕ್ಕೂ ಅವರಿಗೂ ಒಂದು ಏಣಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்த்தார். ದೇವದೂತರುಗಳು ಅದರಲ್ಲಿ ಏರುವುದು ಇಳಿಯುವುದನ್ನ ನೋಡಿದ್ರು. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, உன்னை குறித்து நான் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறேன். ನಿನ್ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು நான் உனக்கு ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. சொன்னதை செய்யும் அளவும் ನಾನು
ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ತನಕ உன்னை நான் கைவிடுவதில்லை. ನಿನ್ನನ್ನು ನಾನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இது வானத்தின் வாசல். குறியா இருக்கா? ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯ ಏನಾಗುತ್ತೋ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ಒಟ್ಟಿಗೆ ನೀವಿದ್ದೀರಾ? வானம் திறக்கப்படுகிறது. ನಿಮಗಾಗಿ ಆಕಾಶವು ಅದು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. பெரிய ಸೂಪರ್ ಮಾರ್ಕೆಟ್ மாதிரி. ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಮಾರ್ಕೆಟ್ ನ அது ರೀತಿಯಲ್ಲಿ. மேல வானம் திறந்த எல்லாமே பத்து பத்துன்னு உங்களுக்கு விழுந்து. ಆ ಒಂದು ಆಕಾಶದ ದ್ವಾರ ತೆರೆಯುವುದಾದರೆ ಎಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಹಾಗೆ ಬೀಳುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. வானத்தின் வாசல். ಆಕಾಶದ ದ್ವಾರ எதிர்காலத்திற்கானது விழும். ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತವುಗಳು ಅದರ வழிகள் ಮೂಲಕವಾಗಿ ಬರುತ್ತೆ. திறக்கும். ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. சூழ்நிலைகள் மாறும். ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾಗುತ್ತೆ. யாரும் இல்லாத வனாந்தரமாய் அது நீங்க நினைக்கலாம். ಯಾರು ಇಲ್ಲದ ಅರಣ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ஆனால் ನೆನೆಸಬಹುದು. உங்க கூட தேவன் இருக்கிறார். ಆದರೆ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ உங்கள் ದೇವರಿದ್ದಾರೆ. பக்கத்தில் வாசலை திறந்து கொடுக்கிறவர் இருக்கிறார். ಒಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ದೇವರು ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆ ಮಾಡುವಂತಹ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ. வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் இருக்கிறார். ಮಾರ್ಗಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ಹಿಂದಿನವುಗಳನ್ನ ಯೋಚಿಸಬೇಡ್ರಿ. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ಪೂರ್ವವಾದಗಳನ್ನ ಆಲೋಚಿಸಬೇಡ್ರಿ. இதோ நான் புதிய காரியத்தை ಈಗೋ செய்கிறேன். ನಾನು ನೂತನ ಕಾರ್ಯವನ್ನ அது ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. இப்பொழுதே தோன்றும். ಅದು ಈಗಲೇ ತಲೆದೋರುತ್ತದೆ. நீங்கள் அறியீர்களா? ನೀವು ಅದನ್ನ ತಿಳಿಯದಿಲ್ಲ. வனாந்தரத்திலே வழியையும் ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮಾರ್ಗಗಳನ್ನು அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಬುಗ್ಗೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತಹ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அப்படியே கரங்களை உயர்த்தி ಹಾಗೆ ಕರಗಳನ್ನ ಮೇಲೆ நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. ஹalleluya. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒரு நம்பிக்கையின் வருஷம். ಒಂದು ನಂಬಿಕೆಯ ವರ್ಷ. புதிய வாசல்கள் திறக்கப்படுகிற வருஷம். ಹೊಸ ದ್ವಾರಗಳು இது ತೆರೆಯಲ್ಪಡುವ உங்கள் ವರ್ಷ. உயர்வுக்கான ஒரு வருஷம். ಇದು ನಿಮ್ಮ ಉನ್ನತಿಗಾಗಿ ಇರುವ உங்களுடைய ವರ್ಷ. மேன்மைக்கான ஒரு வருஷம். ನಿಮ್ಮ ಮೇಲಿಗಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವ ವರ್ಷ. ஓ ஹalleluya. 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 ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அவர் அடிக்கப்பட்டவரா? ಅವರು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ரத்தம் முழுவதுமாய் சிந்தப்பட்டதா? ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ರಕ್ತ அவருடைய ಸುರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ சரீரம் கிழிக்கப்பட்டதா? ಅವರ ಶರೀರ ஓ ಕೀಳಲ್ಪಟ್ಟದ್ದಾಗಿ தாகம் தாகம் என்று அவர் ஏங்கத்தக்கதாய் ಬಾಯಾರಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಅಂಗಲಾಚುವ ರೀತಿಯಲ್ಲಿ தலையிலே முற்கிரீடம் வைத்து அழுத்தப்பட்டதா? ತಲೆಯಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟವಿಟ್ಟು ಹಾಗೆ அவருடைய கண்களையும் குத்தி கொண்டு முள் வெளியிலே வரத்தக்கதாய் ಆ ಮುಳ್ಳು ಅವರ ಕಣ್ಣನ್ನು ಚುಚ್ಚಿ ಆ ಕಣ್ಣು ಹೊರಗೆ ಬರುವ ரத்தம் ರೀತಿಯಲ್ಲಿ அப்படியே வடிந்தவராய் ರಕ್ತವು ಹಾಗೆ ಹರಿಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ சிலுவையிலே ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அவர் உங்களையும் என்னையும் நினைத்து ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು அவர் ನೆನೆಸಿಕೊಂಡನು. உயிரை தியாகமாய் கொடுத்தார். ಆತನ ಜೀವವನ್ನೇ அவர் ನಮಗೆ நமக்காய் ತ್ಯಾಗವಾಗಿ ಕೊಟ್ಟನು. அடிக்கப்பட்டார். ಆತನು ನಮಗಾಗಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟನು. நம்மை ஆசீர்வதிக்க, ನಮ್ಮನ್ನ நம்முடைய ಆಶೀರ್ವದಿಸಲಿಕ್ಕೆ, பாவங்களை மன்னிக்க, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು நம்முடைய ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ, சாபங்களை உடைக்க, ನಮ್ಮ ಶಾಪಗಳನ್ನು நமக்கு ಒಡೆಯಲಿಕ್ಕೆ, தேவனுடைய சமூகத்திற்கு ஒரு வழியை ஏற்படுத்த ನಮಗಾಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕಾಗಿ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧ அவர் ಮಾಡಲಿಕ್ಕೆ சொன்னார், ಆತನು ಹೇಳಿದನು, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ನನ್ನನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ ಇದನ್ನ ಮಾಡ್ರಿ. இது என்னுடைய பிற்கப்பட்ட சரீரம். ಇದು ನನ್ನ ಕೀಳಲ್ಪಟ್ಟ இது ಶರೀರವಾಗಿದೆ. சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம். ಇದು ನನಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ It's my body ರಕ್ತವಾಗಿದೆ. and my blood. ಇದು ನನ್ನ ದೇಹ, ನನ್ನ ರಕ್ತ. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ள போகிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಶರೀರದಲ್ಲಿಯೂ ರಕ್ತದಲ್ಲಿಯೂ அவருடைய ಪಾಲು சிலுவை, ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அவருடைய சிலுவையை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும். ಆತನ ಶಿಲುಬೆಯನ್ನ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ஓ, அவர் ದೃಷ್ಟಿಸುವಂತಾಗಿರಲಿ. நமக்காய் அடிக்கப்பட்டாரே. ಆತನು ನಮಗಾಗಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟನಲ್ಲವಾ? நம் பாவிகளாய் இருக்கையிலே அவர் நம் மீது அன்பு கூர்ந்தாரே. ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದ ಪಕ್ಷದಲ್ಲೇ ಆತನು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿ அவர் ಮಾಡಿದನು. நமக்காய் அடிக்கப்பட்டாரே. ಆತನು ನಮಗಾಗಿ 1 ಒಡೆಯಲ್ಪಟ್ಟನು. யோவான் 3:16 1 ಯೋಹಾನ 3:16 இயேசு தன்னையே சிலுவையிலே கொடுத்து அவருடைய அன்பை காண்பித்தாரே.
ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು ತನ್ನನ್ನೇ ಶಿಲುಬೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಆತನ ಪ್ರೀತಿ ಇಂಥದ್ದೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ அவர் ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. தன்னுடைய உயிரை போல நம்மை நேசிக்கிறார். ಆತನು ತನ್ನ ಜೀವದಂತೆ ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. அதனால நாமளும் அவரை நேசிக்கிறோம்னா ಆದ್ದರಿಂದ ನಾವು ಸಹ ಆತನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಾದ್ರೆ அவருடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் நமக்கு பங்கு உள்ளதை நினைவு கூறுகிறோம். ಆತನ ಶರೀರದಲ್ಲಿಯೂ ರಕ್ತದಲ್ಲಿಯೂ ನಮಗೆ ಪಾಲಿದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು அதை ನೆನೆಸಿ ನೋಡುವವರಾಗಿರಬೇಕು. எடுக்கும் போதெல்லாம் ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗಲೆಲ್ಲ இது இயேசுவினுடைய அன்பு, ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ, இது நான் அவருக்காக காண்பிக்கிற அன்பு, ನಾನು ಇದು ಅವರಿಗಾಗಿ ತೋರಿಸುವಂತಹ அவர் ಪ್ರೀತಿ, எனக்காக காண்பிக்கிற அன்பு. ಆತನು ನನಗಾಗಿ ತೋರಿಸುವ ಪ್ರೀತಿ. நாம் எல்லாரும் அதற்காக ஆயத்தமாகலாம். ಇದಕ್ಕಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸಿದ್ಧವಾಗೋಣ. இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಾನು ತೋರಿಸಲ್ಪಡಲ್ಪಟ್ಟ ಆ அவர் ರಾತ್ರಿಯಲ್ಲಿ அப்பத்தை எடுத்து அதை பிட்டதை வாங்கி புசிங்கள் உங்களுக்காய் பிற்கப்படுகிற ಅವರು ರೊಟ್ಟಿಯನ್ನ சரீரமாய் இருக்கிறது என்றார். ಅವರು ರೊಟ್ಟಿಯನ್ನ ತೆಗೆದು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಎತ್ತಿ ಇದು ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಭುಜಿಸಿರಿ, ಇದು ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ನನ್ನ ದೇಹವಾಗಿದೆ. அவர் அந்த ரசத்தை எடுத்து ரச பாத்திரத்தை எடுத்து ಆ ರಸವಿರುವ ಪಾತ್ರೆಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು இதை எடுத்துக்கொண்டு பானம் பண்ணுங்கள், ಇದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಪಾನ இது ಮಾಡಿ, உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் ಇದು இருக்கிறது. ನಿಮಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ನನ್ನ ರಕ್ತವಾಗಿದೆ நமக்கு ಎಂಬುದಾಗಿ முன்பதாய் ಹೇಳಿದ್ರು. வைக்கப்பட்ட அப்பத்தையும் ரசத்தையும் ನಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಇಡಲ್ಪಟ್ಟ ಈ ಒಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನು அவருடைய ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು சரீரம் ரத்தமாய் மாற்றி ಆತನ ಶರೀರವಾಗಿಯೂ ರಕ್ತವಾಗಿ அதில் ಬದಲಾಯಿಸಿ நம் பங்கு கொள்ள நமக்கு கிருபையை கொடுக்க ಅದರಲ್ಲಿ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನ கரங்களை ಕೊಡ್ರಿ. உயர்த்தி நாம் ஜெபிக்கலாமா? ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನ ನೋಡಿ ಕೇಳೋಣ. பரிசுத்த தகப்பனே, ಪರಿಶುದ್ಧ ತಂದೆಯೇ, எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು உம்முடைய ಅನುಗ್ರಹಿಸಿ. ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்கு கொள்ள என்னை கிருபையாய் தகுதியாக்கும். ಅಪ್ಪ, ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ರಕ್ತದಲ್ಲೂ ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನ ಅಪ್ಪ ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ನಮ್ಮನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கலாம். உங்களுக்காக நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதான ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தையும் ಅವರ ಶರೀರಕ್ಕೆ ಗುರುತಾಗಿರುವ ರೊಟ್ಟಿಯನ್ನು, ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த ரசத்தையும் ಅವರ ರಕ್ತಕ್ಕೆ ಗುರುತಾಗಿರುವ ಈ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் நம்ம பங்கு கொள்ளலாமா? ಸ್ತೋತ್ರದೊಟ್ಟಿಗೆ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಪಾಲು எனக்காய் ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காக நன்றி, ನನಗಾಗಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟ ನಿನ್ನ ಶರೀರಕ್ಕಾಗಿ ವಂದನೆ, எனக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. ನನಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ನಿನ್ನ ರಕ್ತಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. ஆண்டவரே, ವಂದನೆ ಅಪ್ಪ. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Amen. அவருடைய ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்கு கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ಆತನ ರಕ್ತದಲ್ಲಿಯೂ ಶರೀರದಲ್ಲಿಯೂ ಭಾಗಿಯಾಗಲಿಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ಕೃಪೆಗಾಗಿ ವಂದನೆ கர்த்தர் ಹೇಳೋಣ. இதுவரை நடத்தினதற்காய் தேவனை ದೇವರು ஸ்தோத்திரிக்கலாமா? ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ವಂದನೆ இந்த ಹೇಳೋಣ. புதிய வருஷத்தை நமக்கு ஒரு நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தின் வருஷமாய் கூட்டி கொடுத்ததற்காய் தேவனை ಈ ಹೊಸ ஸ்தோத்திரிக்கலாமா? ವರ್ಷವನ್ನ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನಮಗೆ ಸೇರಿಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ அப்படியே ಕೃತಜ್ಞತೆ கரங்களை உயர்த்தி ಸಲ್ಲಿಸೋಣ. திறந்த வாசலுக்காக ஆண்டவரை ಹಾಗೆ ஸ்தோத்திரிக்கலாமா? ಕರಗಳನ್ನ ಮೇಲೆತ್ತಿ ತೆರೆದ ದ್ವಾರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ನಮ್ಮ இந்த ಒಳ್ಳೆಯ நல்ல ತಂದೆ, நாளுக்காக நன்றி ಈ அப்பா. ಒಳ್ಳೆಯ இந்த ದಿವಸಕ್ಕಾಗಿ நாளிலே உம்மை ವಂದನೆ. ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி ಈ அப்பா. ಒಳ್ಳೆಯ ದಿನದಲ್ಲಿ ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ ನೀವು ಕೊಟ್ಟ ಕೃಪೆಗಾಗಿ உம்மை ವಂದನೆ. நாங்கள் துதிக்கிறோம். ನಿಮ್ಮನ್ನ ನಾವು ಸ್ತುತಿ ஆண்டவரே, இந்த ಮಾಡ್ತೇವೆ. நாளிலே வந்து உம்மை ஆராதிக்க உம்முடைய வார்த்தை கேட்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ದೇವರೇ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಆರಾಧಿಸಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಲಿಕ್ಕೆ ನೀನು ಅನುಗ್ರಹಿಸಿಕೊಟ್ಟ ಕೃಪೆಗಾಗಿ கர்த்தர் எங்களோடு ವಂದನೆ. பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ದೇವರೇ, ನೀವು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ இந்த ವಂದನೆ. நாளிலே ஆராதனைக்கு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. ಈ ದಿನದಲ್ಲಿ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಂತ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ವಂದನೆ. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನ குடும்பங்களை ಆಶೀರ್ವದಿಸಿ, ஆசீர்வதியும். ಕುಟುಂಬಗಳನ್ನ இந்த வாரத்துடைய ಆಶೀರ್ವದಿಸಿ. வேலை காரியங்கள் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து நடத்தும் அப்பா. ಈ ವಾರದಲ್ಲಿರುವಂತ ಅವರ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನೀವು ಜೊತೆ ಇದು ನಡೆಸಿ. இப்பொழுது அவர்கள் போகும்போது ಈಗ ಅವರು ಹೋಗುವಾಗ அடைக்கப்பட்ட அநேக கதவுகள் அற்புதமாய் திறக்கப்படட்டும். ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಅನೇಕ ದ್ವಾರಗಳು ಅದ್ಭುತಕರವಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. மெய்யாகவே தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று அந்நிய ஜனங்கள் சாட்சி சொல்லட்டும். ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರು ಇವರೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ ಎಂಬ ಸಾಕ್ಷಿಯನ್ನ ಅನ್ಯ ಜನರು இது ಹೇಳುವಂತದ್ದಾಗಲಿ. அப்படியே செய்கிறதற்காக ನೀವು ஸ்தோத்திரம். ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ அப்படி ಸ್ತೋತ್ರ. பரிசுத்த ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವಾದ ಆಳ್ವಿಕೆ ಅಡಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು இயேசுவின் ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಜೀವವುಳ್ಳ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ஆமென். ತಂದೆ. சேர்ந்து சொல்லலாமா? என் ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ஆத்துமாவே, ಸೇರಿ ಹೇಳೋಣವಾ? என் ನನ್ನ ಮನವೇ, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ಸಕಲ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದರೇ ಮರವಾದೆ. ಅಂತಿಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯ ಐಕ್ಯತೆಯು ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡ ಇದ್ದು
ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಲಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. God bless you. தேவன் நிம்மதி ஒரு ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமா இது உங்களுக்கு இருப்பதா. ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಸಂತೋಷಭರಿತವಾದ ವಾರ ನಿಮ್ಮದಾಗಲಿ. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.